அருள்மிகு பாம்பன் ஸ்ரீமத் குமரகுருதாச சுவாமிகளுடைய திருவடிகளை வணங்கிக் கொண்டு அவர் அருள் பெற்ற சுப்பிரமணியதாசர் உள்ளிட்ட அடியார் பெருமக்களாகிய உங்கள் அனைவர் திருவடிகளையும் வணங்கிக் கொண்டு இன்றைய நாள் சிந்தனையை தொடங்குகின்றேன். தொடர்ந்து பாம்பன் சுவாமிகளுடைய சகராலய ரகசியம் என்ற அருள் அனுபவத்தை தொடர்ந்து நாம் சிந்தித்து வருகின்றோம். அதிலே சகராலய ரகசியத்தின் 2ஆம் காண்டத்தை நாம் வினைகளை அடிப்படையாக கொண்டு வருகின்ற பகுதிகளை சிந்தித்து வந்தோம். அதிலே காரண வினை, காரிய வினை என்ற 2 வினைகளை பற்றி பேசிய பாம்பன் சுவாமிகள் இந்த வினைகளெல்லாம் எதன் காரணமாக வருகின்றன என்ற ஒரு ஆராய்ச்சியில் ஏற்கனவே சொல்லியிருந்த பொய், கொலை, காமம், கள், திருட்டு என்கிற 5 பாதகங்களும் எப்படி நம்மை வினைகளை விட்டு பிறப்பை ஒழிக்காத வகையில் ஆட்கொண்டிருக்கின்றன என்பதை விளக்க வருகின்ற பகுதியாகத்தான் நாம் சென்ற வாரத்தில் தொடங்கியிருந்தோம். அதிலே பொய் என்ற ஒன்று எப்படிப்பட்டது என்பதை பற்றி நாம் விரிவாக சிந்தித்தோம். அதிலே தான் அதாவது வாழ்க்கையினுடைய ஒட்டுமொத்த அனுபவத்தில் பொய்யில்லாமல் வாழ்கிற ஒரு தெளிவுக்குத்தான் நாம் எவ்வளவு பாடுபடுகிறோம் என்பதை விளக்குகின்ற வகையில் ஒரு பொய் வந்துவிட்டால் நம்முடைய எல்லா தவங்களும் தொலைந்து போகும் என்று பாம்பன் சுவாமிகள் சொல்லுகிற அந்த அறிவுறுத்தலை நாம் பார்த்தோம். அதிலே பொய் பகரில் பல நாள் பணி வந்துள்ள மாதவமும் தொலையும், இனன் மைந்தனின் வெம்சினமும் குவவா எழும், இவ்வுலகும் பழிகூறும் அரோ என்ற அந்த அடிகள் பாம்பன் சுவாமிகள் எவ்வளவு அழகாக நம்முடைய வாழ்க்கை அதாவது இறந்து போவதிலே அமைவதற்கு இருக்கிறது என்பதை, பொய்யை எப்படி நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை சுட்டுகிற பகுதியாக காணலாம். அதாவது பல நாள் பணி வந்துள்ள மாதவமும் என்று சொல்லுகிற அந்த ஒரு குறிப்பிலே ஏதோ தவம் செய்கிறவர்கள் தான் தங்களுடைய வாழ்க்கையை தொலைத்து விடுகிறார்கள் என்பது மட்டுமல்ல, நாம் வாழ்நாள் தோறும் ஏதாவது ஒரு வகையில் நம்முடைய செயல்களால் ஒரு தவம் செய்து கொண்டிருக்கிறோம் என்ற ஒரு குறிப்பையும் சுவாமிகள் இங்கே தருகிறார். அதாவது தவம் என்பது நாம் சொல்லுவோம்ல, அதாவது வானப்பிரஸ்தன், அதற்கு பிறகு சந்நியாசம், பாலனாக இருந்து கிருகஸ்தனாக மாறி வானப்பிரஸ்தனாக போய் அதுக்கப்புறம் சந்நியாசம் மேற்கொள்ளுவது என்று வடமொழியிலே அதை பிரித்து சொல்லுவார்கள். என்ன விஷயம் என்று கேட்டால், எல்லோரும் அப்படித்தான் போக வேண்டுமா என்று கேட்டால் அப்படி கிடையாது. இல்லறத்தானுடைய வாழ்க்கையில் அல்லது இல்லறத்தானுடைய மனநிலையில் வானப்பிரஸ்த நிலையையும் அமைக்கலாம், சந்நியாச மனநிலையையும் அமைக்கலாம். அதுதான் தொடர்ந்து நாம் செய்கின்ற பணி அல்லது செயல்களால் வருகிற தவம். ஏதோ தவம் செய்கிறவன் பொய் சொல்லிவிட்டால்தான் அவனுடைய தவம் முற்றிலுமாக போய்விடும் என்று சொல்லுகிறது. விஷயம் வெளிப்படை. அதாவது தவம் செய்கிறான் என்று சொன்னால் கண்டிப்பாக அவன் பொய்யை விட்டவனாகத்தான் இருக்க வேண்டும். அதனால அவன் பொய் சொல்லிட்டான் அப்படின்னா அவன் தவம் இல்லாமல் போயிடும் அப்படிங்கிறது ஒரு எளிமையான
விளக்கம்தான். அதுல ஒன்றும் பெருசா நாம வலிந்து அதை சொல்லுவதற்கு ஒன்றும் அது தேவையில்லை. ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலேயே நமக்கு தெரியாமல் நாம் செய்கிற செயல்கள் தவங்களாக மாறுகின்றன. இதுதான் ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா நாள்தோறும் நாம வாழற வாழ்க்கை நாம திட்டமிட்டு கிருகஸ்த நிலையிலிருந்து நாம போய் வானப்பிரஸ்தத்துக்கோ அல்லது சந்நியாசத்துக்கோ வர முடியுமா என்று கேட்டால் அது ஒரு திட்டமிட்ட செயலாக இருக்கும். அதாவது திட்டமிட்ட செயல் என்ன என்று கேட்டால் இதற்கு பிறகு இதற்கு பிறகு இது என்று வரையறுத்துக் கொள்வது. அதாவது ஒரு நிலைக்கு பிறகு இன்னொரு நிலை நாம் அடைவதற்கு துறவு மேற்கொள்ளலாம் என்பதற்கு ஒரு திட்டமிடுவது அல்லது வானப்பிரஸ்தத்திற்கு ஒரு திட்டமிடுவது என்பது போல அவர்கள் அதை குறிக்கிறார்கள். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலேயே அந்த நிலைகளை நாம் அனுபவிக்கிறோம். அதுதான் நம்முடைய எல்லாருக்குமான பொதுவான செய்தி. அதனாலதான் பல நாள் பணி வந்துள்ள மா தவமும் தொலையும். அது நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். அதாவது கடவுள் நாம் உண்மையாக இருக்கிறோம் என்பதை தொடர்ந்து நிலைப்படுத்தி கொண்டு வந்தால் நம்முடைய செயல்களில் வருகின்ற சிக்கல்களில் நாம் எடுக்கின்ற நிலைப்பாடு அல்லது நாம் நிற்கின்ற நிலை இது எல்லாம் தவத்தை காட்டும். அதான் அது இருக்கிற விஷயம். அதுக்கு நிறைய உதாரணம் நான் பல முறை சொல்லியிருக்கிறேன். அதாவது இப்போ இந்த பிறப்புல இப்போ சில பேருக்கு சிலது, அதாவது எல்லோரை போன்ற வாழ்க்கை வேண்டும் என்று நினைக்கிறவர்களாக இருக்கிறவர்கள் அல்லது அவர்களுக்குள்ளேயே இருக்கின்ற ஆசாபாசங்கள், இதுல இயன்றது இயலாதது, அதுக்காக தான் கோவில் வழிபாடு அப்படிதான் வராங்க. அது நடந்தாலும் நடக்கவில்லை என்றாலும் அவர்கள் மனநிலையில் தொடர்ந்து ஏற்படுகின்ற வளர்ச்சி மாற்றம் இதுதான் தவம். அதுதான் பல நாள் பணி வந்துள்ள மாதவம். அதாவது இத அந்தந்த நிலையில் இருக்கிறவர்கள் உணர்வார்கள். எந்த நிலையில் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்படிப்பட்ட நிலை அவர்களுக்கு அமைந்திருக்கிறதோ அந்த நிலையில எது ஒன்று அமையவில்லையோ அதற்கான போராட்டம் வாழ்க்கையாக இருக்கும். அந்த அமையாததன் மூலமாக வழிபாடு தொடங்கியவர்கள் அவர்களுக்கு அது அமையாததற்கான காரணம் என்ன, எதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதாகிய திட்டத்தில் அந்த கடவுள் வழிபாடு வளர்ச்சி அடையுமானால் அவர்களுக்கு உணர்த்தப்படுகின்ற செய்தி தவமாக இருக்கும். இதுதான் விஷயம். அந்த தவம் தான் பாம்பன் சுவாமிகள் வரைக்கும் நாம பார்க்கிறோம். அதுதான், அதாவது பாம்பன் சுவாமிகள் பாடுகின்ற பாடலில் பின்னாடி நான் அதை படிக்க போறேன். அதாவது மா பாவங்கள் 5க்குள்ள இன்றைக்கு பொய்யும் கொலையும் காமமும் ஆகிய 3 விஷயம் ஒரு தொடர்ச்சியா வருது. அதுல காமம் பற்றி பாடும்போது பாம்பன் சுவாமி எந்த அளவுக்கு பாடுகிறார் என்பதை பார்த்தா உங்களுக்கு தெரியும். அதாவது பல நாள் பணி வந்துள்ள மாதவம் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் எப்ப தெரியும் அப்படின்னு கேட்டா, அந்த தொடர்ந்து ஒவ்வொன்றுத்துக்குள்ளேயும் நான் அதை மறுக்காம அதுல போலியா இல்லாம என்னுடைய மனநிலையை மாற்றுகிற விஷயமாக தான் அதுக்குள்ள நான் முயற்சி செய்வேன். ஆனா நமக்கு சமூகம் ஏற்கனவே கற்றுக் கொடுத்திருக்கிற பண்பாடு இதெல்லாம் நம்மை நாகரிகமுடையவனாக மாற்றுகிறது. அவ்வளவுதான். இப்ப நம்ம என்னதான் மனிதன் சமூகத்துல வாழ்ந்தாலும் அவன் ஒரு பிராணின்னு நம்ம எழுதுறோம் சொல்றோம்ல. அதுக்கு காரணம் என்னன்னா, மனநிலையில அவன் பிராணியா தான் இருப்பான். ஆனா அவனுக்கு சில கட்டுப்பாடு, அவனுக்கு இருக்கிற குடும்ப அமைப்பு, அவனுக்கு இருக்கிற அதாவது மனநிலை முன்னேற்றம் கருதிய மனநிலை, இதெல்லாம் என்ன பண்ணனா இதுக்கு மேல நம்ம இதை செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாட்டுங்கிற கொண்டு வந்துடும். எல்லாருக்குமே இது பொது. அதாவது அது எளிமையா தெரிஞ்ச விஷயம் தான். நான் அந்த உரைநடையா சொல்றதுனால உங்களுக்கு அது உதாரணம் புரியாம வேணா இருக்கலாம். அது என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எளிமையா சொல்றதுனா என்ன அப்படின்னா, அதாவது திருமண வாழ்க்கை, அதை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் அல்லது அதுல இருக்கிறவர்கள் முறை தவறி போக முடியாத மாதிரி சமூக சூழல், அதுலேயே அவனுக்கு இருக்கிற காமம் அந்த விஷயங்களை எல்லாம் தீர்த்து கொள்ளுவதற்கு, அப்புறம் குடும்பம், குழந்தை, குட்டி, இந்த மாதிரியான இடர்பாடுகளுக்குள்ள அதை எப்படி அதுல இருந்து விடுதலை பெறுவது,
அல்லது அதுல இருந்து எப்படி மேல தெளிவா வர்றது, அதுக்குள்ள என்னுடைய மிருகம் பெரிய அளவுல ஆடாம. அப்ப அந்த கட்டுப்பாடு நாம செய்யறதுன்னு மட்டும் இல்லை, நம்ம இருக்கிற அந்த சூழல் அதை நம்ம இந்த அளவுல கொண்டாந்து நிறுத்துது. இந்த நிறுத்துறதுக்கு நாம இடம் கொடுத்து அதுல நாம நிற்கும் போதுதான் அது பணியினால் வருகிற தவம் என்பதாக வருது. இந்த வாய்ப்பையும் கடவுள் தான் அளிக்கிறார். எந்த வாய்ப்பையும்? நமக்கு அமைகிற அந்த குடும்ப சூழல், நாம நினைக்கிற வளர்ச்சி. இப்ப சில பேருக்கு பணத்தாசை இருக்கலாம், சில பேருக்கு பணத்தாசை எதுக்காக இருக்குது அப்படிங்கிறத வச்சு அது முடிவு. இப்ப எல்லாருக்கும் பணத்தாசை இருக்குதானா? இருக்கும். சில பேருக்கு ரொம்ப ஆசை இருக்காது, சில பேருக்கு அதுவே ஆசையா இருக்கும். அப்ப அந்த ஆசை தான் அவன் பிறப்புல அவனுக்கான ஒரு மோல்டிங், அதாவது ஒரு அமைப்பு. அவன் அந்த பிறப்போட உருவம் அதான். இப்ப சில பேருக்கு இயற்கையாவே பணத்து மேல ஆசை இருக்காது, சில பேருக்கு பொருள் மேல ஆசை இருக்காது, சில பேருக்கு சொத்து மேல ஆசை இருக்காது. இயல்பாகவே சில பேர் இருப்பாங்க. அதாவது அதுக்காக மெனக்கெடாம இருக்கிறது, அல்லது அதுக்காக அதை நம்ம விட்டு போனாலும் அதுக்காக பெருசா இல்லாம இருக்கிறது எல்லாருக்கும் வரனாலும் அந்த ஆசையும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமா இருக்கும். சில பேருக்கு வாய்ப்பு கிடைச்சா பயன்படுத்த முடியும், சில பேருக்கு வாய்ப்பு கிடைக்கலனாலும் அடுத்தவங்களுக்கு தெரியாதுங்கிறத வாய்ப்பா பயன்படுத்தி எடுத்துக்கிறது. இந்த மாதிரி எல்லாம் பலவிதமான வகைகள்ல இந்த மனிதன் தன்னுடைய ஆசையை நிலைநிறுத்தி கொள்ள வேலை செய்கிறான். உங்களுக்கு நல்லா இதெல்லாம் நீங்களே பழகிறவங்க, நீங்க உங்க மனநிலை இதெல்லாம் வச்சு நீங்களே எடை போட்டுக் கொள்ளலாம். அது ஒன்றும் மாற்று கருத்துலாம் இல்லை. என்ன விஷயம் இதுல அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடவுள் அப்படிங்கிற ஒரு ஆளை அனுபவிக்கிறது அப்படிங்கிற ஒரு காலம் வரும் பொழுது, இந்த அவன் அருளாலே அவன் தாள் வணங்கின் மாணிக்க வாசகர் சொன்னது எல்லாமே அவரவருக்கு உள்ளபடி அவரவரை ஆட்டுவிக்கும் அப்படின்னு யாரு? குருஞான சம்பந்தர் சிவபோக சாரத்துல சொல்ல மாதிரி. அதுக்கப்புறம் எல்லாம் ஈசன் அருள் என்று என் அப்படின்னு அவர் முடிவு சொல்ற மாதிரி வாழ்க்கையை உங்களுக்கு தெளிவா உணர்ற ஒரு விஷயம் கிடைக்கும். இது குருஞான சம்பந்தர் சொல்றதுனால நான் சொல்லல, நமக்கு அந்த நிலை வரும். அந்த நிலை வரும்போது என்ன தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்படி ஒரு குடும்பத்துல பிறந்து நான் இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்குள்ள இருந்து இந்த மாதிரி ஆசைக்குள்ள போகாம இருந்து, அல்லது இந்த மாதிரி அதுக்குள்ள நான் முயற்சி செய்து அதுக்குள்ள நான் இப்படி இருந்தும் என்னை இப்படி கடவுள் ஒரு விஷயம் அடக்காம பண்ணி அதுக்குள்ள கடவுள் மெனக்கட்டு இவ்வளவுலாம் பண்ணானே அப்படிங்கிறப்பதான் என் வினையினால இது வந்திருந்தாலும் இதை இந்த அளவுக்கு தெளிவா ஈசன் அத கடவுள் பண்ணான் அப்படிங்கிற வரலாறு வரும்போதுதான் நான் செய்ததெல்லாம் செயல் தவம் அப்படிங்கிறதுக்குள்ளேயும் கடவுள் அருள் இருக்கிறது அப்படின்னு தெரியும். அப்ப வரும்போதுதான் நாம செய்தது எல்லாம் எது? செயல்தான். அதை தவமாக ஆக்குகிறவன் கடவுள்னு தெரியும். அதனாலதான் அவர் சாமி இந்த இடத்துல வார்த்தை போடும்போது, இது சாமி தெரிஞ்சு பண்ணாரா தெரியாம பண்ணாரா நமக்கு தெரியாது, ஆனா இதுக்குள்ள அவ்வளவு. ஏன்னா அந்த வார்த்தை போடும்போது பல நாள் பணி உல மாதவமும், இந்த ஒரு வரி எடுத்துக்கிட்டீங்கனாலே நீங்க மொத்த வினை கொள்கையும் நாம செய்யறதெல்லாம் பல நாள் பணி, அது உல மாதவம், அது நமக்கு தவமா இருக்குது. இல்லாம போறதுலாம் தவம் கிடையாது, அதுதான் அவம். இருக்க வைக்கிறது. அதாவது அதுதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், மனித நாகரிக வரலாறுக்குள்ள நாம காட்டு மிராண்டியா இருந்தோம், அப்புறம் வேட்டையில எல்லாரும் மிருகங்களை சாப்பிடும் போது அதுக்கு அது கூட்டா செஞ்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக சமுதாயம் அப்படிங்கிற கூட்டமைப்பு உருவாச்சு. அதுக்கப்புறம் உற்பத்தி அப்படிங்கிற விஷயம் வந்ததுனால பெண்கள் முன்னெடுத்தாங்க, அவங்க தான் உற்பத்தியை கையில் எடுத்தாங்க. அது தாய் வழி சமூகம். அதுக்கப்புறம் பெண்கள் கிட்ட இருக்கிற சொத்து ஆம்பளைங்க பிடுங்கினாங்க, அது ஆணாதிக்கம். அப்புறம் சொத்து பெண்களுக்கு எல்லாம் இப்படிலாம் இதுக்குள்ள நடுவில் யாரை வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம், எப்படி வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு பெண்கள் இருந்து, ஆண்கள் அது வேணாம் நாம தான் எல்லா பொண்ணையும் அடக்கி ஆகணும், கிருஷ்ணன் வேலை பார்த்தது. அதுக்கப்புறம் ராமன் ஒரு பொண்ணையை கல்யாணம் பண்ண நினைச்சதுலாம் ஒரு சமூக வரலாறு அடிக்கடி சொல்லுவோம் இல்ல. இதுக்கு முன்னாடி வரலாறுலயே கடவுள் ஏன் அதை முற்றுப்புள்ளி வைக்கல அப்படிங்கிறப்ப, எது இருக்கணுமோ அது வரைக்கும் உங்க நினைப்பு மேல தள்ளி விட்டுட்டே வருவான். எது நிலையா இந்த சமூகத்துக்கு இருந்து இந்த சமூகம்
நிலைப்படுகிற கொள்கையை உணர்கிறதோ அது வரைக்கும் தள்ளி விடுறது கடவுள் வேலை. தள்ளி விடுறதுன்னா இல்லை, நம்ம இஷ்டத்துக்கு நாம் ஆடுறத அதுலயே தள்ளிட்டு வருவான். நீங்க எப்போ ஒழுங்கா செய்யறீங்கன்னு வருதோ அப்ப நிறுத்துவான். அதாவது இந்த கடவுள் வரலாறுல நீங்க எல்லாருக்குமே நீங்க போன வாரம் கூட இதை சொன்னேன், கடவுள் வரலாற்றில் கடவுளுக்கு என்று வரலாறு கிடையாது, நம்ம அனுபவத்துல கடவுள் வரலாறை நாம உறுதி செய்யறோம். ஏன்னா கடவுள் எந்த காலத்திலேயும் அல்லது ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி இன்னைக்கு பாக்குற ட்ரெஸ்ஸோட அவர் அலைஞ்சிருக்க மாட்டார், கோமணம் கட்டி தான் அலைஞ்சிருந்திருப்பார். அதனால நீங்க பழைய முருகனுக்கு கோமணம் கட்டியிருக்கலாம், அதுக்கு முன்னாடி முருகனுக்கு எலும்பு கொடுத்துருக்கலாம், அதுக்கப்புறம் முருகனுக்கு வேலை கொடுத்துருக்கலாம். எலும்பு தானே வஜ்ராயுதம்னு சொல்லுவேன் நான். அதுக்கப்புறம் வேலை கொடுத்துருக்கலாம், இரும்பு வந்த பிறகு தானே வேலை கொடுக்க முடியும். அதுக்கு முன்னாடி எலும்பு தானே அவருக்கு ஆயுதம். அப்ப அன்னைக்கு கோமணம் தானே கட்டி விட்டீங்க, இப்ப இன்னைக்கு ட்ரெஸ் இருக்கிறதுனால தானே அழகாக நீங்க ட்ரெஸ் போட்டு விடுறீங்க அப்படின்னு சொன்னா அப்ப கடவுளுக்கு அன்னைக்கே அவருக்கு ட்ரெஸ் தெரியல அப்படின்னு கேள்வி கேட்க மாட்டோம், கேட்போம்ல. அப்ப அதாவது நம்ம பார்க்கறதுக்குள்ள இவ்வளவு விஷயமா அடுத்தவன் பேசுவான் நம்மள, கடவுள் இல்லைங்கிறவன். அதுதானே நமக்கு இருக்கிற விஷயம். அப்ப கடவுளை பத்தி இது மட்டுமே விஷயம் இல்லப்பா, மனிதன் வளர வளர அவனுடைய பண்பு எதில் சரியானது என்று நிற்கிறதோ அந்த இடத்துல கடவுள் வச்சு அங்கிருந்து தான் கவுண்ட் டவுன் ஆரம்பிக்கும். வினைக்கொள்கை எங்க ஆரம்பிக்குது? மிருகமா பிறக்கிற வரைக்கும் ஆரம்பிக்காது. 5 அறிவுன்னு நம்ம சொல்ற அந்த விஷயம் எல்லாம் வராது. மனிதன்னு பிறப்பு ஆரம்பித்த பிறகுதான் எது வருது? வினைக்கொள்கை ஆரம்பிக்குது. அந்த வினைக்கொள்கை ஆரம்பிக்கிறது அப்படின்னு விஷயம் வந்த பிறகுதான் நமக்கு எது முடிவாகுது? கஷ்டம் நஷ்டம் இதுல இருந்து விடுதலை. ஏண்டாப்பா நாம பிறந்தோம், இனி பிறப்பே தேவையா, இல்லை இந்த பிறப்பு போதுண்டான்னு நினைக்கிறதா, இனி நம்ம பிறப்பு வேணாம்னாலும் விட்டுருவானா அல்லது வேணும்னாலும் கொடுப்பானா, இந்த கேள்வி பதிலாம் நம்மள மோதுது இல்ல. இந்த மோதலை தான் நாம என்ன அதை நினைச்சு பார்த்து, ஏன் இந்த இடத்துல இருந்து இது ஆரம்பிக்குது, எந்த இடத்துல இருந்து இதெல்லாம் ஆரம்பிக்குது, எந்த இடத்துல கடவுள் காட்சி கிடைச்சிது, அதுக்கு முன்னாடி கடவுள் இருந்தாரா இல்லையா, கடவுள் தனியா புதுசா வராரா, இப்படின்னா கேள்வி வரலாறா ஆராய்ச்சியா கேட்பாங்க. இவங்க ஏன் பாடினாங்க, அவங்க ஏன் பாடினாங்க, இதெல்லாம் கேட்கறப்பதான். இப்ப நீங்க ஏத்துக்கிட்டு படிக்கிறதுலாம் வேற, கேள்வின்னு வரும்போது அதுக்கு முறையா பதில் இருக்கணும். அந்த முறையான பதிலும் இருக்கணும், அதுல தெளிவான விஷயமும் நமக்கு அனுபவம் ஆகணும். அதான் அதுல இருக்கிற அடிப்படை. அப்ப நாம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்போ நாம அதாவது அதை நம்மளை அப்படி பிரிய விட்டாரு, இப்படி ஆட விட்டாரு, இனி இஷ்டத்துக்கும் எத்தனை பேர் வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கினாரு, நீ ஆம்பளைக்கும் சொன்னாரு பொம்பளைக்கும் சொன்னாரு, எல்லாம் மாறின பிறகு ஒருவன் ஒருத்தின் வந்த பிறகுதான் ஒரு உண்மையை கண்டுபிடிக்க வைக்கிறார். கண்ணன் அறிவாளின்னு தான் பேர் பெற்றவன், ஆனா கண்ணனை வச்சு நாம என்ன பண்ண முடியாது, சூழ்ச்சின்னு தான் நாம அவனுக்கு கண்ணுக்கு எதிர தெரியும் கண்ணனை பொறுத்த வரைக்கும். ஆனா ராமனை பார்த்தா தானே ஒழுக்கம்னு தெரியுது, கண்ணனை பார்த்தா நமக்கு ஒழுக்கம் தெரியல. அவன் பூச்சி பண்ணுவாயா, எந்த இடத்துலயும் உள்ள வில்லத்தனம் பண்ணுவாயா, எப்படி வேணாலும் கவுப்பாயா, எப்படி வேணாலும் அறிவாளியா, அவ்வளவுதான் விஷயம். அறிவாளினாலே உங்களுக்கு பூச்சி தான், அது தெரியும் உங்களுக்கு. அது அன்பு இருந்தா தானே பூச்சி அடங்கும். அதுக்கப்புறம் ஒழுக்கன்னு வர்றப்ப இந்த ராமன் தான் என்ன பண்றான் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ராமன் என்ன செஞ்சான், ஒரே விஷயம், அவன் தான் கண்டுபிடிச்சான்னா என்ன, அவன் வாழ்க்கையில தான் அந்த உண்மை உலகத்துக்கு வருது. என்ன உண்மை அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது நாம எல்லாம் நினைக்கிறோம், நம்ம ராஜா நினைக்கிறோம், இல்ல பெரிய ஆள் நினைக்கிறோம், நம்ம வாழ்க்கையை நினைக்கிறோம், எல்லாத்தையும் கடந்து விதி தான் உண்மை அப்படின்னு அவன் வாழ்க்கையில தான் இந்த உலகத்துக்கு விதியின் பிழை அப்படின்னு ஒரு முடிவு இந்த உலகத்துக்கு அறிவிக்கப்படுகிறது. அப்ப எப்ப விதி உங்களுக்கு தெரியும்? ஒருத்தனோட ஊற்றி ஒழுங்கா வாழணும்னு நினைக்கிறவனுக்கு தான் விதி தெரியும், மற்றவனுக்கு விதி தெரியாது. வினை அப்படின்னு எங்க தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் குடும்பத்துல இருந்து என்னோட விஷயமா பார்க்கிறேன் அப்படிங்கிற பிறகுதான் விதி தெரியும். வேற எவருக்கும் விதியை பத்தி பேசுறான், சாமியார் பேசலாம், ஆசாமி பேசலாம், உலகத்துல இருக்கிற எத்தனை பேர், என்னுடைய குடும்ப ஒழுக்கம் என்பதற்குள் வருகிற ஒருவனுக்கு தான் விதி என்பது விளங்க தொடங்கும், வேற யாருக்கும் விளங்காது. அதனாலதான் மாணிக்கவாசகரோட ஒரு வாரம் இங்க படிச்சு காட்டினேன், இந்த போற்றி திருவாரூர் படிச்சேன்ல, எல்லா சமயத்துக்கும் போவான், போய் அது பேசு இது பேசுன்னு கடைசியா கற்றா மனம் என கதறியும் அலறியும் பாடின்றார்ல. அப்ப என்ன அர்த்தம்? அவன் குடும்பத்துல இருந்துதான் குடும்பத்தை காப்பாற்ற முடியல, இது ஏன் இப்படி ஒரு பிரச்சனை வந்து கதறதே அங்கதான் ஆரம்பிப்பான். அப்பதான் அவனுக்கு அன்பு பெருகி கசிவு பெருகும் அப்படிங்கிறதுலாம் அதான். அதுதான் அதாவது நான் பசுமரத்து ஆணி போல அது நிற்கும் அப்படின்னா மாணிக்கவாசகர் அந்த இடத்த சொல்றது இந்த குடும்ப விஷயம் வச்சுதான் அந்த இடத்துல. மற்றபடி எந்த தத்துவமும் அதை கற்றுக் கொடுக்காது. அவர் அங்க சைவ சித்தாந்தெல்லாம் பேர் கொடுக்கல, உலகாயுதன், அத்வைதி,
சங்கரர் மற்ற எல்லா சங்கரர்னா பேர் இல்லை, அது மாயாவாதம், மிண்டிய மாயாவாதங்கிறாருல, இதெல்லாம் ஒரு லிஸ்ட் கொடுக்குறாரு. அப்போ உடனே நம்ம சைவ சித்தாந்தத்துக்கு எவனாவது போன மாதிரி அங்கே கொடுக்குறாருன்னு கேட்டால் இல்லை. ஏன்னா அதுக்கு முன்னாடி பேரை வச்சுன்னு இருக்கிறவன்லாம் அவன் தான் பேர் வச்சு கொடுக்கணும் அப்படின்னு திருமூலர் சொன்னா கூட நம்ம பேர் வச்சதெல்லாம் வைக்கிறாங்க சைவவாதின்ட்டு. ஆனா அனுபவமா அதை கொண்டு வரணும்னு நினைக்கிறாரு மாணிக்கவாசகர். அதான் அங்க இருக்கிற முக்கியமான விஷயம். ஏன்னா அவர் எல்லாரும் சைவத்துக்கு போனாங்க, இல்ல சைவத்துக்கு போய் வெளியே வந்தாங்க அப்படின்லாம் சொல்லல. அதில் ஒரு நுட்பம் என்ன அப்படின்னா, அதை நாம இன்னைக்குதான் சைவம் சித்தாந்தம் பேசுறோம். அது குடும்ப வாழ்க்கைக்குள்ள வந்தாலே அங்க உனக்கு ஒரு விஷயம் தெரியுது, அதுக்குள்ள உன்னுடைய ஒழுக்கத்துக்கு ஆதரவா கடவுள் இருக்கிறான்னு தெரியுது. அப்படிங்கிற வரலாறு யாருக்கிட்ட இருந்து தொடங்குது? அரைக்காலம் யாருக்கு தொடங்கும். அதனால அங்கிருந்தே சைவம் நாம எடுத்துக்கிறோம் கையில. எப்ப தொடங்குதுன்னா குடும்பத்துல தொடங்குது, அவ்வளவுதான் விஷயம். இந்த வரலாறு இப்ப கூட இப்ப நாம உட்காந்துங்கிறவங்களுக்கு குடும்பம் இருக்குது இல்லைன்றதுலாம் பிரச்சனை இல்லை. குடும்பத்தை வச்சுதான் நாம இங்க எல்லாருமே இருக்கிறோம். இங்க யாரும் எந்த துறவியும் நம்ம உட்காந்து கேட்கிற விஷயம்லாம் இல்லை. குடும்பம் என்பதுக்குள்ள இருந்துதான், அது இல்லாம போனாலும் இருந்தாலும் வந்தாலும் வரலனாலும் அந்த நினைப்புலதான் இங்க இருக்கிறவங்க. அது அந்த மாதிரி நீங்க முதல்ல அதுல கையில எடுத்துக்கணும். அப்படி வந்தாதான் அதுக்கான விஷயத்துல ஆசையில வெளியே வராம நாம அது விஷயமா பண்ற முயற்சியில கடவுள் எண்ணம் அப்படிங்கிறது நமக்கு ஒரு என்னவாகும், ஒரு முளை விடும். அதான் அதுக்குள்ள இருக்கிற விஷயம். அதுதான் விதியை கண்டுபிடிக்கிறது நான் ஆரம்பிச்சது. அப்ப கடவுள் வரலாறு நீங்க எப்படி படிக்கிறீங்க, அதை புக்கா படிக்கிறீங்களா, உபநிஷதமா படிக்கிறீங்களா, வேதமா படிக்கிறீங்களா, அது பிரச்சனை இல்லை. நான் எந்த அளவில் என்னுடைய ஒழுக்கமும் என்னுடைய இல்லறமும் ஆகிய எண்ணம். ஏன் இல்லறம்னு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, உன் பொறப்பே 2 விதமா இந்த உலகத்துல அமைத்து கொடுக்கப்பட்டு விட்டது. எதுல? ஆண் ஒண்ணு பெண் ஒண்ணுன்னு. அதுல என்ன விஷயம் இல்ல, அது 2 படைப்பிலேயே உங்களுக்கு நீங்க சேர்ந்து வாழ்ந்தா அதுக்கு இல்லறன்னு கொடுக்குறோம். நீங்க இல்லாம இருந்தாலும் அது ஆண் ஒண்ணு பெண்ணு ஒண்ணு. உனக்குள்ள ஒரு ஆணுக்கு ஒரு ஆசை, பெண்ணுக்குன்னு ஒரு ஆசை இல்லாம ஒரு படைப்பு கிடையாது இல்ல. அப்படி இல்ல. அது இல்லாததுனால நீ ஆகறையா இல்லையாங்கிறத பத்தி பிரச்சனை இல்லை. அந்த 2 வச்சுதான் பால் உணர்ச்சி அப்படிங்கிறத வச்சுதான் நாம காமம்னு ஆரம்பிக்கிறோம். இப்ப கூட நீங்க காமம்னு பேசும்போது பாம்பன் சாமி கூட ஆரம்பிச்சு என்ன சொல்லுவாருன்னா, அதாவது பரதாரக மனம் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அதுதானே உதாரணம் காட்டுவாங்க. காமம்ங்கிறத எடுக்கும் போதே பரதார சயோகம் அப்படின்னு அந்த வார்த்தையில தான் சாமியை சொல்லுவார். ஆனா அதோட நிறுத்திடுறாரு. நீ அத்தம் பொண்டாட்டி ஆசைப்படுறதுலதான் காமமேன்றாரு. அதுல மட்டுமா நிக்குது? அதுக்கப்புறம் நம்ம மனசுல இருக்கிற ஆசையும், அது நமக்கு இருக்கிற மனைவி மேல இருக்கிற ஆசையும் போற விஷயம் தானே. அதுல நாம கொண்டாந்து காமத்தை ஒழிக்கிறதுல கடைசியில கொண்டாந்து பேசுறோம். வெறும் பரதாரக மனத்துல மட்டுமா சொல்றோம், நின்றுடுறோம். ஆனா இவங்களுடைய காமம் எப்படி தொலைதுங்கிறது அப்படிங்கிற எல்லை வரைக்கும் அது நீளுது. அது அப்புறம் பேசுவோம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மாபாதகங்கிறது ஏதோ ஒரு சின்ன பட்டியல் கிடையாது. அதுக்குள்ள நம்முடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையின் தெளிவு. அந்த தெளிவு விஷயமா நம்ம எவ்வளவு நீட்டி பார்க்கிறோம் அப்படிங்கிறது தான் அந்த பொய் விஷயத்தை போன வாரம் நான் சொன்னது. நாம சொன்னது மட்டும் இல்லை, சொல்லாதது மட்டும் இல்லை, வாழ்க்கையில பொய் விஷயமாக எவனும் என்னோடு கலக்காம இருக்கிறது, அதுல நான் இருந்தாலும் அதுல பாதிக்கப்படாம வாழறது, அதுல நான் நிக்கிறதுங்கிற வரலாறு மகான்களுக்கே அரிதா இருந்தது. அது வள்ளலாரா இருந்தாலும் சரி, பாம்பனாரா இருந்தாலும் சரி, 2 பேருக்குமே அது அரிதாதான் இருந்திருக்குதுங்கிறது அவங்க வாய்மொழி மூலமாவே நாம பாக்குறோம். யாரு இவங்க 2 பேருமே வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க. இவங்களாவது பரவாயில்ல. இதுக்கு பெரிய தாதா ஒருத்தர் யாரு, திருஞான சம்பந்தர் குரு பூஜை நடந்தது இல்ல இந்த நேத்தா, அவரு என்ன பண்ணாருன்னா, தொண்டர் என் வார்த்தையை தெளிவா கேட்கலையா அப்படிங்கிறாரு. என் வார்த்தை மெய்யாய்த்தது, தொண்டர்கள் சரியா இல்லை அப்படிங்கிற வார்த்தையை முன்வைக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? எவனும் உண்மையா இல்லப்பா அப்படின்னு தான் அர்த்தம். இருக்கு, வேற என்ன இருக்கு? நம்ம பாஷையில அதானே அதுக்கு அர்த்தம். நம்ம பேசுனா அப்படித்தானே பேசணும். யாரும் உண்மையா இல்லப்பா அப்படின்னு தான் அர்த்தம் அதுக்கு. இது ஏன் நான் வலிந்து மீள மீள சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது அந்த மாதிரி ஒரு இது சரி இது தவறுன்னு முதல்ல ஒரு தெளிவு, அதுக்கப்புறம் சரி என்பதற்காக நான் என்ன செய்கிறேன் அப்படிங்கறதுதான் நம்முடைய ஆன்மீக வளர்ச்சி. மற்றபடி எந்த வழிபாட்டுக்குள்ளையும் அது தங்காது. வழிபாடு எதுக்கு? நான் கேட்டது சரியா தப்பான்னு புரிய வைப்பான் கடவுள். கேட்டதை கொடுக்கறது முதல் தொடக்கம். சரியா தப்பா உனக்கு எது சரி அப்படின்னு புரிய வச்சு, அப்புறம் வாழ்க்கையில கடக்க முடியாத பிரச்சனைக்கு போய் அப்புறம் எதை கடக்கிறதுன்னு புரிய வச்சு, கடைசியா உனக்கு இந்த சரி தவறிலேயே புரிய வைத்த இந்த பிறப்புக்கு அப்புறம்தான், இந்த செயல்பாட்டுக்கு அப்புறம்தான்
கொள்கையில எது சரின்னு புரிய வைக்கிறது. கொள்கையில எது சரின்னு புரிய வச்சா மட்டும் பத்தாது, சரி என்பதை நான் புரிந்து கொண்டு அந்த சரி என்பதை நிலைநாட்டுவதற்கு என்ன செய்தேன். இதுதான் திருஞான சம்பந்தர் வரலாறு தொடங்கும். காரைக்கால் அம்மையாரை விட திருஞான சம்பந்தர் வரலாறுல என்ன பெரிய முக்கியத்துவம், என்ன முக்கியத்துவம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கொள்கை தான் சரி, இதையெல்லாம் தவறு அப்படின்னு நான் அடுத்த கொள்கையை சுட்டி காட்டிவிட்டு சரி என்ற கொள்கைக்காக செயல்படுகிறேன். இந்த தொடக்கம் யார்கிட்ட வந்தது? திருஞான சம்பந்தர் தான் வந்தது. திருமூலர்கிட்டையும் வரல, காரைக்கால் அம்மையார்ட்டையும் வரல. காரைக்கால் அம்மையார் கடவுளை வச்சு கடவுள்னா யாருன்னு இருக்குதுங்கிறதுக்கான வரலாறு. அதுவே திருமூலர் எல்லா கலையையும் தாண்டி அன்புல தான்பா கடவுள் இருக்கிறான்னு சொல்ற வரலாறு திருமூலர் வரலாறு. அதோட முடியுது. அவங்க அடுத்த சமயத்தை போய் இது தப்பு இது சரின்னு சொல்லியோ, அல்லது நீங்க இதை தப்பா சொல்றீங்க சமூகத்துல அப்படின்னு சொல்லியோ அவங்க யாரும் பண்றதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் இவர் அதை சந்திக்கிறார், திருஞான சம்பந்தர். அதை சந்திக்கிறதுனாலதான் திருஞான சம்பந்தரை வச்சு நாம சைவம் என்பது ஒரு வடிவமா பாக்குறோம். அப்ப திருஞான சம்பந்தரோட வேலை என்ன? அந்த வேலையை முடிச்சு வைக்கிறவர் தான். நான் கூட அந்த அவங்க நூல்ல எழுதின அந்தாதி அப்படின்னு நான் போட்டேன். அந்தாதினா நீங்க ஏதோ பாட்டு இல்ல, சைவ இயக்கம். எனக்கு அதாவது அந்தாதினா பாம்பன் சாமியோட முடிஞ்சிட போறது இல்ல. அது இன்னைக்கு நம்ம பாக்குற காலத்துல ஆதி அவரு, நாளைக்கு நீங்க யாராவது இருக்கலாம், இல்ல இன்னொரு அருளாளர் வரலாம், அது வேற விஷயம். நம்ம காலத்துல முடிவா யார் வந்திருக்கிறாருன்னா பாம்பன் சாமி, தொடக்கமா யார் இருந்திருக்கிறாருன்னா திருஞான சம்பந்தர். இது யாருக்கு, எத்தனை பேருக்கு இது புரியும்? நான் சொல்றதுல உங்களுக்கு புரியுது? எத்தனை பேர் மண்டையில இது தெளிவா உண்மையா இயல்பா ஏறி இருக்கும்? ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னா, இது சமய காழ்ப்புணர்ச்சியோ அதுவோ கிடையாது. அதனாலதான் நான் மாணிக்கவாசகர் சொன்னேன், இது சமய காழ்ப்புணர்ச்சியா மாணிக்கவாசகர் சொல்லி இருந்தா பட்டியல்ல வச்சிருப்பார். இது ஒரு அனுபவமா மாறுறதுனாலதான் இதை ஒரு விஷயமா உங்களுக்கு தனியா ஒரு பட்டியலுக்குள்ள கொண்டு போகாம அவர் அமைக்கிறார். யாரு? மாணிக்கவாசகர். அதனாலதான் அவரு முத்தி நெறி அறியாத மூர்கரோடு முயல்வேணி பத்தி நெறி அறிவித்து பழவினைகள் பாரும் வண்ணம் சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி இணையாண்ட அத்தனை என கருளியவாறு ஆறு பெறுவார் அச்சோவேன்னு சொன்னார். அங்க லிஸ்ட் கொடுக்கல. அதாவது எனக்கு பத்தி நெறி அறிவித்து, பத்தி நெறினால என்ன தெரியல, நான் எங்க நிக்கிறேன்னு தெளிவா சொல்லும். நீங்க இக்கு போட்டு எது தமிழ்ல இருந்துதான் வடமொழிக்கு பக்தி போச்சு. நல்லா ஞாபகம் வச்சுங்க. பக்தியே தமிழ் வடமொழிக்கு அந்த சொல்லுதான் அவங்க பயன்படுத்தினாங்க. அவங்க கிட்ட வடமொழியில எந்த உபநிடதம் வேதத்துக்குள்ள பக்தி எல்லாம் கிடையாது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வேள்வி பக்குவத்தை எதிர்பார்ப்பாங்க. பக்குவம்னா இவனுக்கு சொல்லிக் கொடுக்கலாமா? வடமொழியில இருக்கிற பக்தி பின்னாடி, அதுவும் வட இந்தியாவுக்கே பக்தி எப்ப போச்சு அப்படின்னா நம்ம அருணகிரிநாதரால தான் போச்சு. அதுக்கு முன்னாடி நீங்க இருந்தீங்க, நாடோடியா இருந்தீங்க, அந்த வரலாறு எல்லாம் மறந்துருங்க. வட இந்தியாவில் பக்தி இயக்கம் என்பதாக ஒன்று இயங்குகிறது என்று சொன்னால் அதை ராமானந்தர் அருணகிரிநாதரை வச்சு கொண்டு வந்தார் அப்படிங்கிறத கபீர் பாடியிருக்கிறார். ஆமா, அதை நான் எல்லா நூல்லையும் அதை பத்தி எழுதியிருக்கிறேன். இது நம்ம சாமி நூல்ல கூட அது இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது முன்னுரையில எதுக்கு இதை சொல்றேன் அப்படின்னா, அதாவது திராவிட உபஜி பக்தி லாயே ராமானந்த அப்படின்னு அந்த வார்த்தை வரும். சைவ சித்தாந்த பெருமன்ற அந்த நூல்ல கூட அந்த கட்டுரையை போட்டிருப்பேன் நான். எதுக்கு இதை தெளிவா அப்பப்ப சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது உங்களுக்கு விவரம் பத்தாம நீங்க சாமி கும்பிட்டு இருக்கீங்க, நீங்க எவ்வளவு பெரிய ஆளு அப்படிங்கிறது தெரியாம சாமி கும்பிட்டு இருக்கீங்க. பாம்பனார்லாம் ஏதோ இங்க நம்ம அரிப்புக்கும் சொரிஞ்சிக்கிறதுக்குமான இடமா மட்டும் இது இல்ல. அவர் எவ்வளவு பெரிய விஷயம். ஆமா, நம்ம நிறைய பேருக்கு அரிப்பு சொரிக்காக தானே இங்க அலையிறோம். அதுக்காக மட்டும் நம்ம இங்க வரக்கூடாது. அதுல ஒரு நீங்க கேட்கறவங்கள தான், நான் மற்றவங்களை பத்தி பேசல, இப்ப கேட்கறவங்களுக்காக தான் அந்த உணர்வை நாம சொல்றது. அதுக்குள்ள என்ன இருக்குது அப்படிங்கிறதுக்காக நம்ம பிரயத்தனம் பண்றது. சொற்பொழிவு பண்றோம், நீங்களும் ஒரு மைக்கு தூக்குறது இல்லாது. அதுக்கு அந்த கொள்கைக்கு ஒரு முன்னிட்டு நான் என்ன செயல் மேற்கொள்ளுகிறேன், அதுக்குள்ள அடுத்த விஷயமா எது அப்படிங்கறதா முக்கியமே தவிர பாம்பன் சாமி ஒரு தாதா மாதிரி ஆக்குறது நம்ம வேலை இல்லை. குழு தலைவரா, அதாவது நீங்க தமிழ்நாட்டுல ஒரு பெரிய மோசடி, தமிழ்நாட்டு வரலாறுல என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, தொடர்ந்து எவ்வளவு பெரிய அருளாளர் வந்தாலும் அவரை தாதா மாதிரி ஒரு குழு தலைவர் ஆக்கிறாங்க. குழு தலைவர்னா வள்ளலார் அவரை எதிர்த்து இவர் பேசுற மாதிரி யாருமோனாளர் இவங்களுக்குள்ள ஒரு சண்டையாக்கி, அப்புறம் பாம்பன் சாமி அவர் வடமொழி ஆதித்யார் மற்றவங்க எல்லாம் என்ன அவங்க இதெல்லாம் பண்ணாரு. திருஞான சம்பந்தர் என்ன, இவங்களுக்கு என்ன விவரம் யாருக்கு தெரிக்குது?
இப்ப பாம்பன் சாமியை வந்து என்ன பண்ணாருன்னு எத்தனை பேர் வந்து இப்ப பாம்பன் சாமி சண்முகத்துக்கு வராங்களே தவிர நீங்க பாம்பன் சாமி ஒரு விஷயமா எதுக்கு எடுத்துன்னு வராங்க? அவர் வரலாறு பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த வைணவர்களோட சண்டை போட்டு அதை எதிர்த்து அதுலயே 7.5 வருஷம் அவருக்கு உடம்பு பாவம் வீணா போச்சுன்ற மாதிரி வரலாறுல எழுதுறாங்களா இல்லையா? அவர் எத்தனை கோர்ட்டு வேற, அது எல்லாத்தையும் சேர்க்க முடியாதுப்பா. அது கோர்ட்டுக்கே ஒரு 15 இடமா கோர்ட்டு மாறி மாறி நான் கஷ்டப்பட்டேன்லாம் எழுதுறாரா இல்லையா? அப்ப இதெல்லாம் எதுக்கு வீணா? அவரு அதெல்லாம் எதுக்கு சார்? சண்முக கவசம் மட்டும் ஒரு இது, அது அந்த காலு எலும்பு முறிஞ்சது மட்டும் அவர் விழா கொண்டாட சொல்லிக்கிறார். அது மட்டும்தான் சார் எங்களுக்கு தெரியும். அதுதான் சார் மயூர வாகனம் சார். அதை விட்டா இந்த குரு பூஜைங்கிற பேர்ல ஒரு நாளைக்கு நாங்க தவறு சார். இதுதான் ஒரு விஷயமா? அது இல்ல. அதுதான் நான் உணர்வுங்கிறது. அதுதான் நான் கூடுத்து வரணும்னு என் பாஷையில சொல்றது. அதைதான் நாம வந்து அடிக்கடி எதை தெரிஞ்சுக்கிட்டோம், எதுக்காக, எதுல நின்னும் இல்லாம கேட்டும் பிரயோஜனம் இல்லைல்ல. கேட்டு ஒரு பிரயோஜனம் இருக்கணும், நான் பேசி ஒரு பிரயோஜனம் இருக்கணும், பாம்பன் சாமி வந்ததுக்கு ஒரு பிரயோஜனம் இருக்கணும். நாம பேசுறதுனால இப்ப என்ன பாம்பன் சாமி வளர்ப்பாரு, அதுல ஒன்றும் பிரயோஜனம் பிரச்சனை இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் சரியா இருக்கிறேன்றது அவர் தானே முடிவு எடுக்கணும். அதனால எனக்கு தெரியும் கண்டிப்பா அவர் என்ன உங்களையும் பாதுகாக்கணும் அப்படிங்கிறது. இப்ப உங்களை பாதுகாக்க மாட்டாருன்னா நீங்க எப்படி உங்களை சொல்லலாம் அப்படின்னு கேட்கக்கூடாது. அதுல எப்படி யார் இருக்கிறாங்கன்றது நமக்கு நல்ல விவரமா அவர் வார்த்தையில தெரியுது அப்படிங்கிறது தான் அதுல இருக்கிற செய்தி. அதுலதான் நீங்க அதாவது உலகத்துல பிரபலமாகி புகழடைஞ்சி சண்முக கவசம் இதுக்காக வர்றது, இதை வச்சு அவர் ஒரு அருளாளர் வர்றது, இதெல்லாம் தனி. புரியுதா? அதுதான் ஃபேமஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை நீங்களும் தூக்கி அதுதான் பெருசு அப்படின்னு தூக்கி பிடிச்சீங்கன்னா நாமளும் துரோகி முட்டாள் தான். அதுல ஒன்றும் சந்தேகம்லாம் கிடையாது. ஏன்னா திருஞான சம்பந்தம் அப்புறம் நான் எனக்கு கோவம் வந்து திருஞான சம்பந்தம் தெரியாதா அப்படின்னு கேட்டுருவோம். அப்புறம் கேட்கறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அதோட கேட்கறது ஏன் அப்படி கேட்க முடியாதா? என்ன திருஞான சம்பந்தரோட வினைக்கு பிஞ்சு இன்ச்சா பாடி அப்படி கேட்கல. நான் சொல்றது வேற, எல்லா வினைக்கும் இல்லாம மொத்தமா தொகுத்து பாடி வேறங்கிறது வேற. வாதத்துக்கு பேசினா என்ன பேசுவேன்? போயா டாக்டர் வேணும்னா இஎன்டி தனியா போறான், காதுக்கு தனியா போறான், அந்த மாதிரி திருஞான சம்பந்தம் பாடிக்கிறாரு. எனக்கு இருக்கிற பிரச்சனை நான் டைரக்டா வாங்கிட்டு போறேன். என்ன சண்முக அப்படி கேட்கறது எவ்வளவு நேரம் ஆகும்? கேட்கலாமா? கேட்கக்கூடாது. கேட்கலாம்ல. வாதம் பிடிவாதம் வந்தா எல்லாம் தானே கேட்கலாம். அப்ப ஏன் அதை கேட்கக்கூடாது, ஏன் அதை கேட்கலாம் அப்படின்னு எப்ப தெரியும்? இங்க ஒண்ணு அங்க ஒண்ணு பேசுறது இருந்தா அப்படி நடக்கும் சார். அதுல ஒண்ணும் பிரயோஜனம் இல்லை. அப்ப அது மட்டும்தானே நீங்க தூக்கி பிடிக்கிறத தாண்டி இப்போ அதுதான் இந்த பாதகம் அப்படிங்கிறது. இதுலயும் அதுவும் பாவம் தான். எது இந்த பொய் லிஸ்ட்ல இப்படியும் போய் நிப்போம். நமக்கு தெரியாது பொய் லிஸ்ட்ல இதுவும் போய் நிக்கும். நீங்க ஏதோ பொய் சொன்னாதான் ஒரு கணக்கு தப்பு அப்படின்னு நினைக்காதீங்க. இதுவும் அந்த இடத்துல தான் போய் நிற்கும். நமக்கு தெரியாது நம்ம அந்த லைன்ல நிக்கிறோம். ஆனா அந்த லைன் தான் நமக்கு பின்னாடி முன்னாடி இருக்குது. நீங்க நினைக்கலனாலும் பரவாயில்ல, அதுக்கு தெரியும். அதுல என்ன செய்தி நாம சொல்ல வந்தோம் அப்படின்னா, கடவுள் வரலாற்றுக்குள்ள பாம்பன் சாமிங்கிறதும் உண்மை, திருஞான சம்பந்தர் என்பதும் உண்மை அப்படின்னு ஒரு ஆள் வர்றான்னு சொன்னா எந்த விஷயம் அதிலே சரி, அந்த இடத்துக்கு வராம நீங்க அந்த அருளாளர் மூலமா ஒரு பயனையும் அடைந்தீர்கள் என்று தெளிவாக சொல்ல முடியாது. அந்த இடத்துல நான் நாத்திகவாதி ஆயிடுவேன். போய உனக்கு என்ன புண்ணாக்கு தெரியும், சாமி செஞ்சாருன்னு நீ சொல்லு, ஆனா நீ உனக்கு சாமியை பத்தியே தெரியல, நீ சாமி செஞ்சாருன்னு ஏமாத்தி சொல்லிக்கிற போயா அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். அவ்வளவுதான் விஷயம். அது சாமி செஞ்சாரு உங்களுக்கு ஒன்றும் பேசிட்டு இருக்கலாம். நீங்க நான் தெளிவா சொல்லுவேன் போயா புண்ணா. ஏங்க ஊர்ல 1000 பேர் வர்றாங்கல்ல, தெரியுதா இல்லையா? சாமி செஞ்சார் சாமி செஞ்சார் தானே அநியாயம் பண்ணணும்னு பண்ணிக்கிறான். அப்புறம் அவனுக்கு சாமி செய்யணும் உனக்கு தெரியுது இல்ல, இவன் ஏமாத்துறான், அவன் நல்லவன் இல்லைன்னு நீ சொல்ற இல்ல. அப்ப அதை இன்னும் தெளிவா எப்படி சொல்லுவ? அவன் சும்மா சாமி பேரை வச்சு நான் சாமி செஞ்சான்னு சொல்றான் சார். சாமி காப்பாத்துட்டா கூட இல்லை சார், அது சும்மா சார், அவன் தலையத்துல தான் சார் நடந்தது, அவன் திருட்டு போய் சார், அவனுக்கு சாமி சம்பந்தமே இல்லை சார் அப்படின்னு தெளிவா எப்ப சொல்ல முடியும்? சாமி செஞ்சாருங்கிறத பேச்சுக்காகவும் நாம ஏத்துக்கிற நிலைமையில ஆமாம் சாமி ஆமாம் சாமி நல்லா அப்படிதான் சொல்லுவோம். அதையும் சாமி பேரை சொல்லியும் நல்லதா இருந்தாலும் அது ஆதரவானதா இருந்தாலும் கொள்கை என்பதாக சொல்லி முடிவெடுக்கிறதுக்கு எப்ப தைரியம் வரும்? அதுக்குதான் இந்த மாபாதங்கள் லிஸ்ட். வேற எதுக்கு மாபாதங்கள் லிஸ்ட்? மாபாதகம்னா நீங்க ஏதோ தனியா படிச்சிருப்பீங்க. வடமொழியில அஞ்சு சொல்றாங்க, வர்ணகிரிநாதர் சொல்றாரு, அப்புறம் வள்ளலார் சொல்றாரு, ஔவையார் சொல்றாருன்னு படிச்சுட்டு அது ஒரு லிஸ்ட் போறது ஒரு கலை தான். ஆனா ஒவ்வொரு சின்ன விஷயத்துக்குள்ளேயும் நாம அதுக்குள்ளதான் ஒரு பசை இருக்குது அப்படிங்கிறது தான் அதுல இருக்கிற உண்மை. அதுதான் இப்போ நாம அந்த உணர்வோட தான் இது இந்த பாதகம் சரி சரியில்லை அப்படின்னு ஒரு காலத்துல நமக்கு புரியும். அது மட்டும் இல்ல,
நாமளே பாதகம் காமம் அப்படிங்கிற விஷயமா இருக்கும்போது இது நாம இதுல இருந்து விலகி இருக்கிறோமா இல்லையா அப்படிங்கிற தைரியம் வரணும். அது என்ன இருக்கிற எல்லாருக்கும் போகுது. அது அந்த இடத்துல நான் உங்களை விட மாட்டேன். ஏன்னா நீங்க பொய் சொல்லாதவங்களா இருக்கலாம், திருடாதவங்களா இருக்கலாம், சாராயம் குடிக்காதவங்களா இருக்கலாம். அதாவது கல்லுன்னு அன்னைக்கு சொன்ன புரியறதுக்காக சொல்றேன். நீங்க மது அருந்தாம இருக்கலாம், அதை பத்தி பிரச்சனை இல்லை. ஆனா காமம் என்பதுல யாரும் தப்பிச்சிருக்க மாட்டீங்க, அது எனக்கு தெரியும். அதுக்காக 1000 விஷயம் நீங்க போட்டு வச்சிருப்பீங்க. அதுக்காக உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ அது ஒண்ணு இல்லாம இருக்காது. அது வரும்போது தான் இப்ப நம்ம அப்பெல்லாம் பதில் சொல்லுவோம். ஏன் எங்க சாமி கல்யாணம் பண்ணாருன்னா, கல்யாணம் குருநாதர் தீட்சை பண்ணி அந்த 6 மாதம் சொன்னவரே பண்ணி வச்சாருங்க, அதனால தாங்க பண்ணிக்கினாரு தானே சொல்லுவோம். அப்படித்தானே சொல்லுவோம். ஏன் சாமி குருநாதர் சொன்னா கூட அதுக்காக நம்ம அதுல போகலாமான்னு இன்னொரு கேள்வி கேட்டா என்ன பதில் சொல்லுங்க? அப்பா அது கொஞ்சம் புரியல சார், அது நீங்க தான் சார் சொல்லணும், தானே சொல்லணும். அதுதான் இப்ப வெளிப்படையா பேசுற விஷயம். அதுதான் நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ இதுங்கிலிருந்து வெளியே வந்தாதான் அவர் சொன்னார்ல, காரிய வினையை கடந்த ஒரு காரண வினை, அதுல இருக்கிற தகராலை அனுபவம் சொல்றாருல்ல. அப்ப அது உண்மை என்னன்னு நான் சொல்லணும்ல, அதான் அதுல இருக்கிற விளக்கம். இப்ப அதுதான் நீங்க தெளிவா அந்த எதுல வந்தேன், வரலாற்றுக்குள் கடவுள் எங்கே நம்மை எந்த பண்பு உயர்ந்தது என்று நிறுத்தினாரோ அந்த பண்பில் உங்களுக்கு கொள்கை தொடங்குகிறது. ஏற்கனவே பல ஆண்களை மனம் புரிந்த பெண் மூலமா அந்த கொள்கை வராது. ஆயிரக்கணக்கான பெண்களை மணந்த ஆண் மூலமா அந்த கொள்கை வராது. இப்ப தாய் வழி சமூகத்துல என்ன நடந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு தெரியும், திரௌபதி வரலாறுலாம் தெரியல. திரௌபதி வரலாறு விட்டுருங்க, அதுக்கு முன்னாடி குந்தி வரலாறு தெரியல. ஒரு 5 பேருக்கு தானே பெத்து 6 பிள்ளைய பெத்து கொடுக்குறாவ. அவன் ஓடத்துல போகும்போது 1, அப்புறம் அதுல 1 இதுல 1 தானே பெத்து கொடுக்குறாவ. அது நீங்க புராணமா படிக்கும்போது கடவுள் மகிமையெல்லாம் படிக்கிறீங்க. அது இல்லையா பூனாக்க ஒரு 5 பேர் கூட இருந்து 5 குழந்தைய பெத்துக்கினாயா அப்படின்னு தானே அதுக்கு அர்த்தம். எளிமையா சொல்ல போனா சாதாரணமா அதானே அதுக்கு அர்த்தம். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பழைய சமூகம், அந்த சமூகத்துல அப்படிதான் இருந்தாங்க. அதுக்குள்ள என்ன ஒரு அதாவது லாஜிக் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகத்துல எல்லாத்துக்கும் இந்த உலகம் இந்த பொருள் தானியம் முளைக்கிறது மாதிரி பெண் குழந்தை பிறந்து பசங்க அப்படிங்கிறதுக்கு கடவுள் மாதிரி பெண்கள், அவள் தான் வச்சுங்களேன் ஒரு அதுல உயர்ந்தபட்ச வடிவம். அப்ப அவங்க நினைச்சதுதான் சட்டம். அதுக்கப்புறம் தான் ஒரு ஆள் என்ன பண்ண, இல்ல புத்திசாலித்தனமா நாம இவங்களை எல்லாரும் நாம அடக்கணும்னு முடிவு பண்ணதுதான் கண்ணன். 30,000 பேருக்கு மேல அவன் கல்யாணம் பண்றான் அப்படின்னு லட்சக்கணக்கான பெண்களை கல்யாணம் பண்ற வரலாறுலாம் நீங்க மகாபாரத ராமாயணத்துக்குள்ளேயே பார்ப்பீங்க. இதெல்லாம் தாண்டி ஏன் ராமன் பெரிய புகழ் வருது? அவன் சீத்தையை பிரிஞ்சிருந்தாலும் கல்யாணம் பண்ண நன்னிலிருந்து சண்டை போட்டு வீட்டுக்கு வந்த பிறகு கூட பொண்டாட்டி கூட அவன் இல்லாம வாழ்க்கையை நொந்து இதுதான்டா உலகம் அப்படின்னு பேசுறான். அதானே உண்மை. அவன் சண்டை போட்டு கூட்டு வந்த பிறகு நெருப்புல தள்ளி விட நிலைமை அப்புறம் தானே காட்டுக்கு போறாங்க. மறுபடியும் தனியா போய் குழந்தை பெற்றுக்கிறதுக்கு அங்க போறாங்க. நம்ம நீட்டுறோம்ல கதைய. அப்ப என்ன அர்த்தம்? அது இந்த பொண்ணு தாயா நானும் ஒழுக்கமா இருக்கணும், அவளும் ஒழுக்கமா இருக்கு தானே கதை போகுது. வேற என்ன போகுது? அது அப்ப அவன் தானே என்ன சொல்றான், ஒழுக்கம் ராமனாலதான் ஒழுக்கம் உலகத்துக்கு வருது. அதுக்கு முன்னாடி கண்ணனால ஒழுக்கம் வரல, அதுக்கு முன்னாடி யாராலையும் ஒழுக்கம் வரல. ராமனால ஒழுக்கம் வந்த பிறகு அவன் தான் சொல்றான், விதிடாப்பா எல்லாம் அதுதான்டா நீ புரிஞ்சுக்கணும், விதியை புரிஞ்சுக்கடான்னு அவன் தான் சொல்றான். அப்ப விதியை புரிஞ்சிக்கிறதுக்கு இடம் எது வரைக்கும் வருது? இந்த குடும்பம் வரைக்கும் வருது. அங்கதான் பண்பு வருது, அங்கதான் அன்பு வருது. அப்ப இந்த இடத்துலதான் உங்களுக்கு ஒரு ஒழுக்கத்தை காப்பனா, இவனோட தான் மனைவி தான். ஆனா இவன் எனக்கு மாம்பழத்து மேல சந்தேகப்படுறான். இது என்ன பிரச்சனை கடவுளேன்றாங்க. அதுக்கப்புறம் தான் மாம்பழம் வருது, அதுக்கப்புறம் கடவுள் அனுபவம் வருது. அவங்க அற்புத திருவந்தாதி பாடுறாங்க. அதுல இருந்துதான் நமக்கு காரைக்கால் அம்மையாருடைய விஷயமா கடவுள் வடிவம் நமக்கு கிடைக்குது. அது தொடங்கி அன்புதான் சிவம் அப்படின்னு திருமூலர் பேசி, அதுக்கப்புறம் திருஞான சம்பந்தர் இதுல தாண்டா உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் இருக்குது, இதெல்லாம் எப்படா தீர்த்துங்கடா அப்படின்னு சொல்லிட்டு தான் வினை கொள்கை சம்பந்தமாவே எல்லாத்தையும் பண்ற அவரு என்ன பண்ணார்? வேதத்துல என்ன நடந்ததுன்னு சொன்னேன், உங்க தகுதியை டெஸ்ட் பண்ணுவாங்க. எப்படி டெஸ்ட் பண்ணுவாங்க? இவன் இது நாம சொல்றத கேட்கிற அளவுக்கு அடங்குறானா? இன்னும் கேட்டா கொடுமை என்னன்னா, கொடுமைன்னு சொல்ல மாட்டான், அதான் சரியானதும் கூட. வாயை திறக்காம இவன் பக்குவமா இருக்கிற வரைக்கும் அவன் வாயை திறக்க மாட்டான் குரு.
இவன் வாய அடக்கி இவன் அதுக்குள்ள அந்த அந்த அது என்னது நுட்பமான உணர்வோட வரணும். யாரு? சிஷ்யன். அந்த மாதிரி இங்க யாரும் சொல்றதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. ஒருவேளை பாம்பன் சாமி பேருனா நம்ம சுப்பிரமணியதாசர் போன வாரம் படிச்சதில்ல, அவங்க அப்படிதான் இருந்திருக்கிறாங்க. அப்படி இருந்ததுனாலதான் அவர் கோபமா வரும்போது கூட அவங்க வேலையை அவங்க பார்த்து அவங்க பண்ணதை பார்த்து பாம்பன் சாமியே கண்ணீர் விடுற அளவுக்கு ஒரு வரலாறு நமக்கு கிடைக்குது. அதான் அப்படி கிடைக்குது. அதை விட நான் இப்ப எதுக்கு இது இன்னும் கொஞ்சம் அழுத்தமா சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கையை நீட்டி பேசுறது, காலை நீட்டி பேசுறது, அப்புறம் இப்படி நிக்கிறது அப்படி நிக்கிறது, என்ன ஒரே தொல்லை. இப்படி நீட்டினாலும் தப்புங்குது, நடந்தாலும் தப்புங்குது, நின்னாலும் தப்புங்குது, போனாலும் தப்புங்குது. இது கூட வாழவே முடியாதுன்னு தான் நம்மளை விட்டு எவ்வளவு மாணவர்கள் ஓடி இருக்கிறாங்க. நம்ம சொல்றது தப்பா இல்ல என்ன அப்படின்னா, இல்லப்பா அந்த சப்ஜெக்ட் அவனுக்கு வராது, அவ்வளவுதான் விஷயம். அவன் நல்லவன் தான், அவனை பத்தி தப்பு இல்லை, வந்த சப்ஜெக்ட் தான் பிரச்சனையே. சப்ஜெக்ட்டுக்குன்னு வந்துடக்கூடாது. அதனாலதான் என்ன பண்ணுவான்னா, இந்திரனை போய் போய் திருப்பி திருப்பி அடிக்கிறது. அவன் ஒரு 200 வருஷத்துக்கு மேல திரும்பி திரும்பி கத்துக்கிறான். அதே மாதிரி இன்னொரு நம்ம சாமி இந்த இடத்துல கூட எழுதுறாரு. யார? நம்ம சத்தியகாமன் வரலாறு. எந்த இடத்துல தெரியுமா? பொய் சொல்லக்கூடாதுங்கிற வரலாறுல அந்த உரையில ஆரித்திருமதர் அவர் அரித்திருமர்னு தமிழ்ல சாமி அழகா ஆரித்திருமதர்னு எழுதுறார். ஆசிரியர்பால் கூறி வேதாத்தியாயனம் விளைந்து நின்ற ஞான்று அவ்வாசிரியர் யாரு? சத்தியகாமன் என்பார். தம் தாயாலும் ஆரித்திருமதர் என்னும் ஆசிரியர்பால் கூறி வேத அத்தியனம் விளைந்து நின்ற ஞான்று அவ்வாசிரியர் இவன் நாணம் என்பது ஒரு சிறிதுமின்றி உண்மை உரைத்தமையின் இவன் பிராமணனுக்கு பிறந்தோனே அவன் என்னும் நிச்சயம் கொண்டு அவனுக்கு உபநயனம் செய்தனர் என்னும் சரித்திரம். எதுல நான் நேற்று சொன்னது, அதாவது ஒருத்தர் பிராமணன் அல்லாதவன், அவனுக்கெல்லாம் உபதேசம் பண்ணக்கூடாது. இது நீங்க உடனே ஜாதி இல்லைன்னு இந்த ஆர்குமெண்ட்லாம் எனக்கு வேணாம், அது நீட்டி போயிடும். அப்புறம் அவர் பிராமணன்னு தெரிஞ்சுதான். உங்களுக்கு இந்த ரகசியம் எல்லாம் எப்படி தெரியும் எனக்கு தெரியாது, வரலாறு கேட்டுங்க. பிராமணன் அல்லாதவன் இத்திர உண்மை கூறுவதற்கு அருகதன் அல்லன். அதாவது சமித்துக்களை எடுத்து வருதி உனக்கு யான் உபநயனம் செய்ய வியந்துலேன் நீ சத்தியத்தின் என்றும் வழுவாதவனாய் உலை என்று அவருக்கு உபநயனம் செய்தார். யாருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சத்தியகாமன் அவன் பேர் சொல்றான். நீ பிராமணனா யாருன்னு கேட்கிறாங்க. அவன் என்ன சொல்றான்? நான் சத்தியகாமன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றான். யாருக்கு பிறந்தவன் அவனுக்கு தெரியாது, அவங்க அம்மாவுக்கும் தெரியாது. அவங்க அப்படிப்பட்டவங்க. அவங்க அம்மா சொன்ன மாதிரியே அவன் ஆரித்திருமர்கிட்ட சொல்றான். என்ன பேருன்னு கேட்டா சத்தியகாமன். உன் பேர் என்ன? சத்தியகாமன் தான். அம்மா போய் கேட்டுவா நீ பிராமணனா இல்லையா? எனக்கு அவன் போய் சொல்றான் நீ சத்தியகாமன் மட்டும் சொல்லடா அப்படிங்கிற. அப்ப என்னன்னா இவன் உண்மையை சொல்றான், அதனால இவன் பிராமணனுக்கு பிறந்தவன் தான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அவனுக்கு அவர் உபநயனம் செய்தார். இதுதான் அந்த ஒரு உபநிடத்துல வர்ற கதை. இது பிரஷ்னோ உபனிஷத் அப்படிங்கிற உபனிஷத்துல வர்ற கதை. அப்புறம் சாமி எழுதுறது, பிராமணன் பிரம்மத்தை தியானித்து இருப்போம், இதனால் பொய் புகழ்வோரது உபநயனமும் வேத அத்தியனமும் பிராமணத்தன்மையும் பொய்யேயாம் என்பவர். அம்மூன்றும் எக்கோத்திரத்திலும் மெய் புகழ்வோர்க்கே எஞ்ஞான்றும் முக்கியன என்பதும் பெறப்படுகின்றன. இதற்கு சாமி இந்த இடத்துல ஏன் எழுதுறாருன்னு இப்ப புரியுதா உங்களுக்கு? அது பிராமணனா பிறந்தாலும் உபநயனம் வேத அத்தியனம் பிராமணத்தன்மை எல்லாம் பொய்யடா அப்படிங்கிறார். எப்படி? அவன் பொய்யனா இருந்தான். ஆனா எந்த கோத்திரத்துல பிறந்தாலும் மெய்யனா இருந்தா அவன் தான் பிராமணன் அப்படின்னு அதுக்கு விளக்கம் எழுதுறாரு விரிவா. சரி, அது உரையில தான் தெளிவா நீங்களே கூட போய் படிக்கலாம், அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது சத்தியகாமன், அவங்க அம்மா பேரு ஜபாலா அல்லது ஜபாலாம்பாங்க. எதுக்கு இதை சொல்றேன் அப்படின்னா, நான் சொன்னது தகுதிக்கு. அப்போட அவன் என்ன பண்ணுவார்னா, அந்த ஆரித்திருமர் நீ அங்க போய் எல்லா மாட்டையும் மேய்டாம்பார். அவன் பாவம் ஒரு 16 வருஷம் 32 வருஷம் அந்த மாட்டெல்லாம் மேய்ப்பான். மாட்டை மேய்ச்சிக்கிட்டு இருப்பான். கடைசியில் இவர் உபதேசம் பண்ண மாட்டார். யாரு? இந்த ஆரித்திருமர். அவருக்கு உபதேசம் யாரு பண்ணனா, அந்த ஒரு மாடு அற தேவதையே மாட்டு காலுல நின்று அது உபதேசம் பண்ணும்.
அதுக்கப்புறம் அவன் ரொம்ப பெரிய முனிவராக மாறி நிறைய வாதத்துல அவன் பதில் சொல்ற மாதிரி வரலாறு போகும். உபநிஷத்துல நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த உபநிஷத்து கூட நாம போட்டது கிடைக்கும். இப்போ நம்ம அந்த கவிதா பதிப்பகத்துல அந்த 12 உபநிஷத்தையும் நம்ம போட்டுக்கிறோம். அதுல அதெல்லாம் இருக்குது, நீங்க போய் படிக்கலாம். அதுக்குள்ள இன்னும் நிறைய இருக்குது. எப்படிப்பட்ட குழந்தையெல்லாம் நீங்க பெற்றுக்கலாம், எப்படிப்பட்ட குழந்தைன்னா வேதம் படிக்கிற குழந்தை எப்படி பெற்றுக்கலாம், வீரனா போற குழந்தைய எப்படி பெற்றுக்கலாம், 4 வேதம் தெரிஞ்ச குழந்தைய 4 வேதமும் படிக்கிற குழந்தைய பெற்றுக்கலாம்னா நீங்க அந்தனருக்குள்ளேயே பொண்ணு கட்டக்கூடாது, வேற ஜாதி பொண்ணு தயிர் சாதம் அதெல்லாம் சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். போய் படிச்சு பாருங்க, அவ்வளவுதான். அதனால நீங்க ஒன்றும் அதெல்லாம் பயப்பட தேவையில்லை. நீங்க அந்த 12 உபநிஷத்துக்குள்ளே இதெல்லாம் இருக்குது. இந்த நம்ம நீங்க இப்ப எங்கெல்லாம் தத்துவம் பேசுறாங்களோ அதெல்லாம் நீங்க பிச்சு பார்க்கணும் அப்படின்னா துவாதச உபனிஷத் அல்லது 12 உபநிடதங்கள், அந்த 12 படிச்சா போதும். தமிழ்ல தெளிவா படிக்கிற மாதிரி தான் நம்ம போட்டு 100 வருஷத்துக்கு முன்னாடி வந்ததை நான் மறுபதிப்பு கொண்டு வந்திருக்கிறேன். அது நீங்க கிடைச்ச வேணுன்றவங்க வாங்கி படிச்சீங்கன்னா தெரியும். அதுக்குள்ள இந்த வரலாறு எல்லாமே பிரிச்சு இருக்கும், படிக்கலாம். அதை வச்சுதான் நான் பாம்பன் சாமி தகராலய ரகசியத்தையே பாம்பன் சாமி ஏன் உபநிடத்தை வச்சு எழுதுறாருங்கிறதையே புரிஞ்சுக்கிட்டேன். அந்த நூலை பதிப்பு அதை இப்படின்னு சொல்லுவேன் நான். நீ தகராலய ரகசியம் நடத்தும் போது உனக்கு உபநிஷம் தெரியாது, நடத்தக்கூடாதுன்னு பாம்பன் சாமி முடிவு பண்ணி என்ன இலங்கைக்கு அனுப்பி அங்க ஒரு புக்கு அந்த புக்கை பார்க்க வச்சு அதை பதிப்பிக்கிறது இங்க 3 தடவை படிக்க வச்சு எனக்கு புரிய வச்சாருன்னு சொல்லுவேன். இல்லைன்னா நான் வேற மாதிரி சொன்னா நான் இலங்கைக்கு போய் நான் அந்த உபநிஷத்தம் கையில நான் பார்த்து கொண்டாந்து இங்க பதிப்பிச்சதுனால தகராலய ரகசியம் படிக்கும் போது எனக்கு புரிஞ்சது இப்படின்னு சொல்லுவேன். எப்படி சொன்னேன்? ஒன்றும் புரியல இல்ல, புரியுதா? அதாவது ஒரு நிகழ்ச்சி தான், அது அருள் வரலாறாவும் சொல்லலாம், நம்ம வரலாறாவும் ஆணவ வரலாறாவும் சொல்லலாம். அருள் வரலாறும் ஆணவ வரலாறும் ஒரே மாதிரி தான். அதனாலதான் திருவள்ளுவர் தேவரணையர் கயவர்னு போட்டார். நல்லவனும் ஒரே மாதிரி தான், கெட்டவனும் ஒரே மாதிரி தான். ஏன் சொன்னாருன்னா விஷயம் ஒண்ணுதான். அருளா பாக்குற காலத்துல என் இடம் வேற, ஆணவமா பாக்குற காலத்துல என் நிலை வேற. ஒரே வரலாறு தான், வரலாறுலாம் ஒண்ணுதான். எழுதுற ஸ்டைல்லையே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதனால தான் பேசும்போது புரிஞ்சுக்கிறது, நிற்கும் போது புரிஞ்சுக்கிறது, நடக்கும் போது புரிஞ்சுக்கிறது, இதெல்லாம் அதுக்கு தான். அதை வச்சுதான் என்ன பண்ணுவோம்னா உபதேசம் பண்ணுவோம். உபதேசம் இதுக்கு மேல நான் என்னோட கேள்வி கேட்டா எனக்கு பிடிக்காது. ஆனா கேள்வி நீங்க சிரிச்சு பதில் சொல்ற மாதிரி தானே இருக்குது. உண்மையிலேயே நமக்கு அது பிடிக்காது, கூடு இருந்தாலும் என்ன பண்றது, சகிப்புத்தன்மை எனக்கு வேணாமா? அதுக்கு தானே நீங்க கேள்வி கேட்கறீங்க. கேள்வி பதில் நான் எதுக்கு புரிஞ்சுக்கிறேன்னா உங்களுக்கு பதில் சொல்றதுக்காக புரிஞ்சிக்க மாட்டீங்க. அப்ப அதுக்காக நான் சொல்ல மாட்டேன். எனக்கு எவ்வளவு சகிப்புத்தன்மை இருக்குது அப்படிங்கறத நான் அங்க டெஸ்ட் பண்ணிப்பேன். அதுதான் எனக்கு இருக்கிற நிலவரம். இப்ப எதுக்கு அப்படின்னு நான் அதை சொல்றேன்னா நீங்க கேள்வி கேளுங்க பதில் சொல்றேன், அதெல்லாம் ஒரு பக்கம் சார். அது மாதிரி இது கேள்வி கேட்க வந்தாலே இது இவ்வளவுதான், இது விளங்காது அப்படின்னு முடிவு பண்ணுவேன் நான். அது எங்க விளங்கும் எங்க விளங்காதுன்னு எனக்கு தெரியும். ஏன்னா அது கேள்வி பதிலே முடியாது. தத்துவம் அனுபவம்னு ஒண்ணு வர அதுக்கான பக்குவத்துல அது பின்பற்றும். அதை பின்பற்றுறது அப்படிங்கிறது தான் எதுன்னு கேட்டீங்கன்னா கற்கப்படுதல். இந்த கற்றல் கற்பித்தல்லாம் கிடையாது, அது கற்கப்படுதல். அதுதான் நாம என்ன பண்ணோம். குருஸ்ரீயோட பரம்பரையில ஒன்னும் பண்ண மாட்டான். அவன் பெரிய ஆளா இருப்பான், யாரு ராஜாவா இருப்பான். அவன் இவங்கிட்ட மாட்டிப்பான். அவன் ஒரு பெரிய ராஜா ஒரு முனிவர்கிட்ட மாட்டிக்கிட்டான் சிஷியனா. அவனை என்ன பண்ணுவார்னா அதாவது இந்த சமித்து இந்த யாகம் பண்றாங்கல்ல, அதான் முக்கியமான வேலை. இவன் அந்த புள்ளி பொறுக்கிறதுலே இவன் காலம் போயிடும் சார். நீங்க நல்ல பத்தியா சொன்னா இந்த ஆழம் சொல்லி அத்தி சொல்லி அப்புறம் என்னென்ன சொல்லினா அதென்ன சமித்துனா இந்த விறகு கட்ட போடுறீங்கல்ல, அதுல பொறுக்கிறதுலயே அவன் புத்திய பிடிச்சிருவாங்க. இதுதான் அவனுக்கு வேலையே. எத்தனை வருஷத்துல மாடு மேய்க்கணும், ரிஷி வீட்டுல இருக்கிற மாட்டை மேய்க்கணும், முடிஞ்சா ரிஷி பொண்டாட்டிக்கு வேலை செய்யணும், அந்த துணி துவைக்கிறது அது இது இருக்கிற வேலையை சாமாங்க வேலையை பண்ணணும், அதுக்கப்புறம் அந்த சுள்ளி பொறிக்காந்து கொடுக்கணும், இதெல்லாம் ஒழுங்கா பாத்துக்கணும். இதுதான் விஷயம். இன்னும் பிராமணர்கள் கொஞ்சம் கூட போய் வேற ஒண்ணு சேர்த்திருக்கிறாங்க. அது உங்களுக்கு எல்லாம் சொன்னா அதிர்ச்சி ஆயிடும். ஒருவேளை குரு பத்தினி விரும்பினால் அந்த ஆசையும் தீர்த்து வைக்கணும். அது 32 அறத்துல ஒண்ணுன்னு எழுதி வச்சிருக்கான். அது ஒரு எக்ஸ்ட்ராடினரி. அதெல்லாம் இப்ப நீங்க பேச தேவையில்லை. இப்ப நம்ம நிறைய அதோட டெவலப்மெண்ட்டுக்கு வந்துட்டோம். ஏன்னா நான் வரலாறு உங்களுக்கு சொல்லித்தானே ஆகணும். நீங்க மகிமையாக நினைக்கிற அதுக்குள்ள எப்படிலாம் வளர்ந்து வந்திருக்கிறோம் அப்படிங்கறதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் நான் அதையும் கொஞ்சம் 32 அறம் நீங்க லிஸ்ட் எடுத்து பாத்தீங்கன்னா அதுல அது ஒண்ணு இருக்கும். காஞ்சிபுரத்துல சேக்கிழார் பாடுற அறம் வேற. காஞ்சிபுரத்துல தான் நமக்கு என்னென்ன நிகழ்ச்சிகளை வரையறுத்து கொடுத்தாங்க, யாரு காமாட்சி அம்மா அல்லது உமையம்மை அப்படிங்கிறத ஏகாம்பரநாதர் வரலாறுக்குள்ள இந்த நம்ம அங்க இருந்த நாயனார் பேருனா திரு குறிப்பு தொண்டர், அவரை பத்தி சேக்கிழார் சொல்லும் போது ஏதம் தீர் திருக்குறிப்பு தொண்டர் அப்படிம்பார். ஏன் அப்படின்னா
அவர் யாருன்னா உங்களுக்கு தெரியும், திருக்குறிப்பு தொண்டர் ஒரு ஏகாலி அல்லது ஒரு வண்ணார் அல்லது அது என்ன சலவை செய்பவர், இப்படித்தானே சொல்றோம். அவரை வச்சு அந்த காஞ்சிபுரத்துக்கே ஒரு விடுதலை கிடைக்குது. என்ன விடுதலை அப்படின்னு கேட்டீங்கன்னா, காஞ்சிபுரத்தோட பெருமை அவர் தான். என்ன விடுதலை கிடைக்குதுன்னா, காஞ்சிபுரத்துக்கு எந்த பாவம் செஞ்சவனும் காஞ்சிபுரத்துக்கு வந்துட்டான்னா அந்த 32 அறத்துல மேற்கொண்டவனா நினைச்சு அவனுக்கு நீ தகுதி கொடுக்கணும் அப்படின்னு அம்மா கேட்கிறாங்க. யாரு? உமையம்மை. அதுக்குதான் அவங்க தவம் இருக்கிறாங்க. அதுல இவர் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஆணவம் என்கிற அழுக்க வெளுக்கிற ஒரு வண்ணான். இதுதான் அவர் வண்ணான் தொழில் மூலமா தத்துவமா நமக்கு சேக்கிழார் காட்டுறார். இதுதான் பின்னாடி பாரதியார் கூட எழுதும் போது, நம்ம முதல்ல நாக்க வெளுக்கணையா, வண்ணான் தொழில் செய்யணையா நாமெல்லாம் அப்படின்னு குள்ளச்சாமி சொன்னதா குள்ளச்சாமி சொல்லுகிறார்னு எழுதுவார். நம்ம எல்லாம் வண்ணான் தொழில் செய்யணும், முதல்ல நாக்க வெளுக்கணும், அப்பதான் உனக்கு கடவுளை பத்தி தெரியும் அப்படின்னு. அதுதான் பொய் சொல்லக்கூடாது அப்படின்றது அர்த்தம். நாக்க வெளுக்கிறதான் வண்ணான் தொழில்னு ஆரம்பிப்பார் குள்ளச்சாமி உபதேசத்துல. யாரு? பாரதியார் ஆரம்பிக்கிறது அதுதான். அப்ப என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுதான் நாக்க வெளுக்க வச்சாதான் உங்களுக்கு எது அந்த 32 அறத்தினுக்குள்ள போற அந்த தகுதியே கிடைக்குது. அதுதான் நாம பொய் பேசாதிருத்தல்னு சாதாரணமா சொல்றது. அதுக்குள்ளதான் இந்த தகுதி பார்க்கறது தான் உன்னுடைய வேலையே. இந்த தகுதி பார்க்கறதுல இந்த பொய் சொல்லாத இருக்கிறதுக்கு தான் இவன் என்ன வாய்ப்பு கிடைக்குதா, பொய் சொல்றானா அப்படிங்கறதுலாம் இல்ல. நான் அடிக்கடி சொல்ற விஷயமே உங்களுக்கு எல்லாருக்கும் அது எப்படி புரியுதுன்னு எனக்கு தெரியாது. இதெல்லாம் நாம ஏதோ படிக்கிறதுனால புதுசா பேசுற விஷயமோ அல்லது தாம் அப்படியே பின்பற்ற போற விஷயமோ கிடையாது. இது இந்த செய்து, அதாவது பணி செய்து வந்துள்ள மாதவன் சொன்னார்ல, அது என்னங்கிறது அந்த இடத்துலதான் புரியும். என்னன்னா, இதுவரைக்கும் நாம நிக்கிறோம், இதுவரைக்கும் நாம நிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அது நிற்கும். அதாவது நான் புதுசா எல்லாத்தையும் கேட்டேன்னு இல்லை, அது கேட்டதுனால செய்ய போறதுன்னு இல்லை, என் நடவடிக்கையிலேயே இந்த அளவுக்கு நான் வளர்ந்துருக்கிறேன், என் நடவடிக்கையிலேயே நான் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கிறேன். இதுதான் விஷயம். இந்த அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்லாம் பழமொழி வந்தது இதுக்கு தான். அது என்னன்னா, நான் ஒரு பாத்திரத்தை எடுத்து வைக்கும் போதே என் கோபம் தாபம் எல்லாம் தெரியும். சாமிக்கு சமைச்சுதான் கொண்டு வரேன் வேள்விக்கு. அவர் எவ்வளவு காசு வாங்குறாரு, எந்த ராஜாவுக்கு பண்றாருங்கிறது எனக்கு பிரச்சனை இல்லை. நான் சமைத்து எப்படி கொண்டாந்து வைக்கிறேன். அங்க இருந்து ஒழுங்கா அவர் நினைக்கிற மாதிரி விறகு கட்டை முதல்ல எடுத்துன்னு வர முடியாது. அவர் யாகம் செய்யும் போது சொல்லுவார், என்ன கட்டை எடுத்தாந்துக்கிறான், தூக்கி போடுவார் பாதிய, இவன் சரியில்லை அப்படின்னு. நாளைக்கு இவன் ஒழுங்கா எடுத்துன்னு வருவான். அதுக்கப்புறம் அவர் எதை விரும்பி போடுறாருன்னு இவன் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி குச்சி வச்சுன்னு வருவான். அதுல கத்துக்கிறது. அதுக்கப்புறம் அதை கொண்டாந்து வைக்கிறது. அதுக்கப்புறம் அந்த கட்டைங்க தயார் பண்ணும்போது இந்த நல்ல பார்த்து இறைச்சிட்டு என்னது அது அத்தி கட்டையா பார்த்துதான் அதுக்குள்ள நீங்க எல்லாத்தையும் எடுத்து ஊத்தணும். அத்தி தான் முக்கியமா அந்த வேள்விக்கு பயன்படுகிற அகப்பை அது இது எல்லாத்துக்கும். அப்புறம் அதுக்கு ஒரு மரம் இருக்குது. இப்ப இதுல எல்லாம் அவன் பார்த்து எல்லாத்தையும் கொண்டு வச்சு அதுக்குள்ள பொறுமையா வச்சு அதுக்குள்ள பொறுப்பா வச்சு அதுக்குள்ள சித்தம் செஞ்சு பண்றான் அப்படின்னா மனநிலை மொத்தமும் அதுல தெரியும். இதுல கடமைக்கு பண்றானா இல்ல கவுக்கிறதுக்கு பண்றானா நடிக்கிறதுக்கு பண்றானாங்கிறது நடுவுல பண்ற டார்ச்சர்ல தெரிஞ்சிடும். அதுதான் இவங்க இதெல்லாம் இது சாதாரணமா வேள்வியிலேயே வர்ற விஷயம். இது அது தாண்டி நாம வாழற காலத்துல எவ்வளவு பிரச்சனை இருக்குது. அந்த வாழற காலத்துல ஒருத்தனை போய் அண்டி நாம இருக்கிறப்ப எவ்வளவு பிரச்சனையை சந்திக்கிறோம். இப்ப அதுதான் நமக்கு பாம்பன் சாமியையும் சுப்பிரமணிய தாசரையும் போன வாரம் நாம புரிஞ்சிக்க முடிஞ்சது. எப்படின்னா, நான் எவ்வளவு திட்டினாலும் நீ என்னை விட்டு போகாம இருந்திப்பா. அது பாம்பன் சாமி கண்ணீர் விடுறாரு. அவங்க கண்ணீர் வருது. அதுக்கப்புறம் அவங்கள தாண்டி அவருக்கு காதல் நீ கூறுதுன்னு எழுதுறல, அதுக்கு என்ன அர்த்தம்னா கண்ணில் தண்ணி வருதுன்னு அர்த்தம், வேற ஒண்ணும் இல்லை. அப்ப பாம்பன் சாமியும் தன்னுடைய குணாதிசயத்தையும் சிஷியனுடைய பொறுமையையும் வலிமையையும் பார்த்து அதுக்கு ஒரு கண்ணில் தண்ணி வருது அப்படின்னு சொன்னா அதுதான் இந்த பக்குவத்தை பத்தின வரலாறு. அப்ப நீங்க ஏதோ படிச்சு வருது குதிச்சு வருது கேட்டு வருதுலாம் இல்ல, உங்க கேரக்டர்லயே மாறிட்டு இருக்கும். அதனாலதான் நான் சுத்தி இருக்கிற எல்லாரையும் உடனே முடிவு பண்றேன், பரவாயில்லையா இது எது வரைக்கும் வரும், எதுக்காக வரும். இது அதனாலதான் கொஞ்சம் எச்சிலாயிடுறது. என்ன நேரம் பார்த்தாலும் இந்த எச்சில, நான் எச்சில இல்ல, இது எதுவுமே தேராது. இதுக்காக மண்டகாய், இதுக்குதான் நான் பாம்பன் சாமி நம்ம மண்டையை ஊத்திட்டு இருக்கிறாரு அப்படின்னு நமக்கு தோணும். இதுல எது ஒண்ணு விளங்கிட்டு எது விளங்கல, நான் உங்களை சொல்லல, ஒரு கொள்கையை சொல்றேன். நான் உங்களை நீங்க எதை நினைச்சுக்க போறீங்க, ஒரு கொள்கையில எது வரைக்கும் பயணம் வந்திருக்குது, இந்த வெற்றி எது வரைக்கும் போகுது, அடுத்தது இந்த கொள்கையை நிலைநாட்டமா முடியாதா,
இவ்வளோ பெரிய விஷயம் திருஞான சம்பர்ல இருந்து பாம்பனார் வரைக்கும் பாடா படிச்சு யார் வீட்டு அழுவோ பாய போட்டு அழுவோ அப்படின்னு சாமியை மட்டும் கும்பிட்டுங்கிறான். எல்லா ஊர் கோயிலையும் கும்பிட்டுங்கிறாங்களா இல்லையா? கும்பிட்டுங்கிறான். ஆனா இவ்வளோ கோயில் இருக்குது, இதுக்குன்னு என்ன உரிமை இருக்குது, இதுல என்ன செய்யணும், இது சார்ந்து மக்களை எப்படி? ஒன்றும் இல்லை, ஒரு அம்மா நமக்கு தெரிஞ்சவங்க பக்கத்து வீட்டில் இருக்கிறாங்க. அது என்னங்க எங்க படிச்ச? நான் ஒரு நல்ல சாஸ்திரி ஸ்கூல்ல. என்னம்மா படிச்ச? பகவத்கீதை சொல்லி கொடுத்தாங்க சார். அப்புறம் என்னது அது விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்லி கொடுத்தாங்க சார். இது என்ன 4 வருன்றீங்க நாயன்மாருங்க, இதெல்லாம் யாரும் நாங்க படிக்கலையே. அப்புறம் இது இன்னுமா சொல்றீங்களே, இது என்னது அது திருத்தொண்டருங்கிறீங்களே, இது என்னது அது? நாங்க எனக்கா வந்தது போவோம். அதாவது இவ்வளோ விஷயம் உனக்கு தெரியுது, பக்தி தெரியுது, அங்க இத்தனை அங்க வீட்டுல கொண்டாந்து அந்த யாகம் பண்ண தெரியுது, இந்த கோயிலுக்கு போக தெரியுது, முருகரை தெரியுது, சிவனை தெரியுது, எல்லாம் தெரியுது. ஆனா படிச்சதுல என்ன தெரியுது? பகவத்கீதையும் விஷ்ணு சகஸ்ரநாமம் தான். அப்ப எவ்வளவு கேவலமா நீங்க இருக்கிறீங்க அப்படிங்கறதான் நான் கேட்க வந்தேன், வேற ஒண்ணும் இல்லை. நமக்கு ஒருவேளை இவ்வளவு கோயில் இருக்குது, இவ்வளவு அருளாளர் வந்துக்கிறாங்க, இவ்வளவு கொள்கை வந்து உண்மையா தெரிஞ்சிருந்திருந்தா அல்லது கொள்கை உடையவன் அதை பின்பற்றி இருந்தா நமக்கு இவ்வளவு கேவலமான நிலை இருக்காது அப்படிங்கறதுதான் அதுக்குள்ள மறுபடியும். அதுவும் இன்னைக்கு இருக்கிற கேவலம் ரொம்ப அதிகம். அதான் சொன்ன சாமி அந்த தவம் இருந்து அந்த அந்த நாளுக்கு சரி ராமேஸ்வரம் போலான்னு போய் பார்த்துட்டு கடல்ல இருந்து இப்படி நிமிந்து பார்த்தா கோபுரம் தெரியலன்னு சொன்னேன்ல. அப்ப கடல்ல இருந்து பார்த்து கோபுரம் பார்க்கறதா அங்க கட்டி வச்சா நடுவில் வீடு இருக்கணும், அதை நம்ம கேள்வி கேட்கறதுக்கோ அதுக்குள்ள அன்னைக்கு முடியாதப்பவே கூடுதலா வசதி வேணும்ட்டு நிறைய பில்டிங் கட்டியிருப்பான், பக்கத்துல இருக்கும். இன்னைக்கு அதெல்லாம் பாக்கல. அன்னைக்கே 4 கூட தேவைப்படுதுன்னா இன்னைக்கு 40 தேவைப்படும். ஆனா அதை பாழடையை வச்சுட்டு, ஆனா வருமானம் மட்டும் கோடி. ஒரு நாள்ல நானும் பல முறை போய் ராமேஸ்வரம் பெருமானை ஈஸியா பார்த்ததே கிடையாது. ஏதாவது சண்டை போட்டு தான் பார்த்து வந்திருக்கிறேன். அவ்வளவு கூட்டத்தினுடைய வருமானமும் அவன் திடீர்னு கொடுப்பான். அப்படியே நைஸா ஒரு 1000 ரூபாய் வாங்கி பாக்கெட்ல போட்டுக்கிறான். அதுக்கு கிட்ட போய் அங்க நின்று கொடுக்கறதுக்கு 1000 ரூபாயா. அது கோயில் சீட்ல வந்தாலும் சரி, இவன் பாக்கெட்ல. அதை பத்தி எனக்கு பிரச்சனை இல்லை, ரெண்டுமே கொள்ளக்காரங்கிட்ட தான் போகுது. அது நமக்கு நல்லா தெரியுது. அந்த கோயிலுக்குன்னு அதுல ஒன்னும் நடக்கல அப்படின்றது யாருக்கு போவோம்? அப்ப சாமி இல்லையா? ஓகே, சாமி இல்லைன்னு சொல்றதுதான் சரின்னு சொல்ல தோணுதா இல்லையா? அப்படித்தானே தோணுது. அப்ப இவ்வளவு சாமி கோவில், இவ்வளவு கொள்கை, இதெல்லாம் எதுக்கியா? பொண்ணாக்கு தூய்மை ஏன்னா கடல்ல. அதானே கோவம் வந்தது. யாருக்கு கோவம் வந்தது ஞாபகம் இருக்குதா? எங்க அப்பன் சிவபெருமான் வேதத்தை பொண்டாட்டிக்கிட்ட ஓதிக்கிட்டு இருக்கிறார். ஆமா, ஓதிக்கிட்டு இருக்கிறாரு. நம்ம ஆளு இந்த உமையம்மையார் என்ன பண்றாங்கன்னா, அவங்க மயில் விளையாடிக்கிறத பராக்கு பார்த்துக்கிறாங்க. உடனே சிவபெரு நான் ஏதுன்னு சொல்றாங்க, இவ்வளவு வேதம்லாம் வருது, அதையே நான் உனக்கு சொல்றேன், என் பொண்டாட்டியே நீ கேட்கல, ஊர்ல இருக்கிறவன் எவன் காப்பான் அப்படின்னு அவர் சாபம் கொடுத்துறாரு அந்த அம்மாவுக்கு. கந்த புராணத்துல தொடக்கத்துல வருது, வேத மந்தனம் கேட்டால். கந்த புராணத்துல வர்ற செய்தி. நீங்க எதுவும் நானும் கதை சொல்றேன்னு நினைக்காதீங்க, உங்களுக்கும் கதையை கேட்டா ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும்ல. அதனால அது என்ன பண்ணாரு, சாபம் கொடுத்தவனே இது என்னடா இது இந்த மாதிரி வம்பு பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அம்மாள் தூக்கி போய் கடல்ல போட்டுறாரு. கடல்ல போட்டதுக்கு பிறகுதான் இந்த பிரச்சனையே வருது. எந்த பிரச்சனை? இந்த நக்கீர வரலாறுலாம் வர்றதுக்கு அதான் காரணம். அந்த எந்த ஊரை சிறந்ததுங்கிறது. அப்ப ஊமை பையனா பிறந்துடுறாரு. யாரு? காது செவட, ஊமை, கண்ணு தெரியாது. இந்த 3 பிரச்சனையை வச்சு முருகனை பிறக்க வைக்கிறார். முருகனுக்கு இவ்வளவு நிலவரம். விநாயகர் சொராவா பிறக்கிறாரா, நந்தி சொராவா பிறக்கிறார். அப்ப இப்படி ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு ஆளா மாட்டிக்கிறாங்க. முருகனை தான் எப்படி பிறந்தாரு? ரொம்ப பாவம். அவர் தான் கண்ணும் தெரியாது, காதும் கேட்காது, என்ன வாயும் பேச முடியாது. அவருக்கு பேர் மூங்கைன்னு பேர். மூங்கை ஆனார். மூங்கைனா 3 வேலை செய்யாது. கண்ணு, காது, வாய் 3 வேலை செய்யாத ஒரு பிறப்பு முருகனுக்கு கிடைச்சது. இதெல்லாம் எதால வந்தது? இந்த ஒழுங்கா கேட்காததுனால வந்த விஷயம் அது. அந்த வரலாறை நாம அங்கேயே பாக்குறோம். இப்ப இவ்வளோ விஷயம் இவ்வளோ படிப்படியா பாடுபாடா படிச்சு எதுக்கு சொன்னார் அப்படிங்கிறப்பதான் எது சரி எது சரியில்லைன்னு சொல்ற தெளிவு நமக்கு வர்ற மாதிரி நாம இது வரைக்கும் கேட்கவே இல்லை. அதான் பிரச்சனை. சரிதானே? இதுதாங்க நம்ம கொள்கை, இதுதாங்க நம்ம செய்யணும் அப்படின்னு தெரிஞ்சாதானுங்க நாம அதுக்குள்ள என்ன செஞ்சோம் செய்யல அப்படிங்கிறது தெரியும். அந்த மாதிரியே நமக்கு தெரியல. இல்ல தப்பு தெரியல. திருஞான சம்பந்தர் காலத்துல இருந்தே தெரியல சார். எங்களை பத்தி மட்டும் நீங்க மாரடிக்கிறீங்க சார். அந்த காலத்துல இருந்தே அவனுக்கும் புஞ்சம் மாதிரி தெரியல சார். பாம்பனார் காலத்திலயும் புரியல. நீ எங்களை மட்டும் நீங்க வம்புக்கு உங்களுக்கு இருந்தாலும் பாம்பனாரே பரவாயில்ல சார், அவராவது ஏதோ பாட்டிக்கிட்டு தான் போனாரு. நீ எங்களை திட்டுறதே வேலையா வச்சிருக்கிற சார். என்ன சார் இது அப்படின்னு பாரு ஒருத்தர். இல்லப்பா நான் உன்னெல்லாம் திட்டல, நீ என் பக்கத்துல வந்தாதான் திட்டுவேன், இல்லாட்டா நான் போயிட்டே இருப்பேன், நீ கவலையப்படாத. என்ன விஷயம் அப்படின்னா,
திருஞான சம்பந்தர் வந்த காலத்துல என்ன நடந்ததுன்னு கேட்டீங்கன்னா, அவர் சமணர் பௌத்தர்களை எதிர்த்தார் மட்டுங்கிறது இல்ல. சமணர் பௌத்தர்கள் ஒரு பிரச்சனை இல்லை அவங்களுக்கு. வேதத்தை வச்சுக்கிட்டு கடவுளை இங்க நீங்க எப்படி அனுபவிக்க போறீங்கன்னு தெரிஞ்சுக்கங்கப்பா. வேதத்தை வச்சுக்கிட்டு கடவுளை எப்படி அனுபவிக்க போறீங்க தெரியுமா? வேதம் நான்கினும் மெய்ப்பொருள் ஆகும். அது மட்டும் இல்லப்பா, தானாய் வேறாய் உடன் கடவுள் இப்படிதான்பா இருக்கிறான். அவனும் இருக்கிறான், நம்மளே இருக்கிறான், நாமளும் இருக்கிறோம். எல்லாரோடையும் சேர்ந்து வேலை செய்ய வைக்கிறதும் கடவுள் செய்யறான்பா. இதெல்லாம் சொன்னவர் இப்படிதான்பா நீ வேதத்துல சொல்லப்பட்ட அந்த ஆராய்ச்சி பண்ணாங்கல்ல, அவங்க பக்குவத்துக்கு ஏற்ற மாதிரி சொன்னாங்கல்ல, அவங்க யார் யாருக்கு என்ன தகுதி இருக்குன்னு டெஸ்ட் பண்ணி சொன்னாங்கல்ல, அதை நாங்க உங்களுக்கு எளிமையா சொல்றோம்பா. இதை தவிர வேற எதுவும் முடிவெடுக்காதீங்கப்பா அப்படின்னு தெளிவா திருஞான சம்பந்தர் சொன்னது சரின்னு யாருக்கு தெரிஞ்சுதே? யாருக்கு தெரியல? இல்ல யாருக்கு தெரிஞ்சிருக்கோம்? கடவுளுக்கு தான் தெரிஞ்சுது, நமக்கு தான் தெரியலையா? அதனால்தான் அவர் கடவுளை பார்த்து பேசுறாரு. இருமையின் ஒருமையும் ஒருமையின் பெருமையும் அணையத்தன்மையும் ஆதலின் நின்னை நினைய வல்லவர்ல நீர்நிலைத்தேன்னு சொல்றாருல்ல. அந்த இருமையின் ஒருமையும் ஒருமையின் பெருமையும் கழுமல முதுபதி கவுனியன் கட்டுரை கழுமல முதுபதி கவுனியன் அறியும் அணையத்தன்மையும் ஆதலின் நின்னை நினைய வல்லவர் இல்லை நீர்நிலைத்தேன் கடவுள்கிட்ட தான் பேசுறாரு. என்ன அர்த்தம்? இவர் சொன்னது சரிங்கிறதுனாலதான் இதுக்கு மேல நீங்க தப்பு தப்பா போவாதீங்கடாப்பா அப்படின்னு அவரை வச்சுக்கிட்டே எல்லா அருளாளரையும் தமிழ்லையும் அவர் சொன்ன முடிவிலேயும் சைவத்திலேயும் அருளாளர்கள் இந்த உலகத்துல வராங்க. மற்றதெல்லாம் ஒரு பீஸா கிடக்கும். பீஸ் கிடக்காம நம்ம, அதாவது நான் சொல்லணும், இன்னைக்கு நம்ம மாணவர் ஒரு மாணவர் இருக்கிறாங்க, அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க கிட்ட படிச்சு, அதாவது வாத்தியாரா இருக்கிறாங்க, அவங்க கிட்டயே படிக்க வைக்கிறாங்க, அவங்க கிட்ட படிக்கிறோம், அவங்க படிக்க வைக்கிறாங்க, அதுக்கப்புறம் அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னொருத்தங்க இருக்கிறாங்க, இங்க ஒரு கல்யாணம் பண்றாங்க, அவங்களாம் கல்யாணம் பண்ணல, அதுல பிரச்சனை வருது, இன்னொரு கல்யாணம் பண்றாங்க, அதுல ஒரு பிரச்சனை வருது, இன்னொரு கல்யாணம் பண்றாங்க. இன்னொரு நண்பர் ஒருத்தருக்காரு, அவர் போய் கல்யாணம் பண்றாரு, அது அடுத்த நாள் ஓடி போகுது. ஊராமத்து பொண்ணை பார்த்து வந்து கல்யாணம் பண்றாரு, அடுத்த நாள் ஓடி போகுது. அப்புறம் அவர் அக்கா பொண்ணை கல்யாணம் பண்றாரு, அதுவும் அடுத்த நாள் ஓடி போகுது. இவங்களாம் ஏற்கனவே ஒரு காதலிச்சதுனால அவங்க கூட ஓடி போறாங்க. அதுக்கப்புறம் இன்னொன்னு பார்த்து அதுவும் அவர் தெளிவா குழந்தை பத்திரி கல்யாணம் பண்ணலான்ற அளவுக்கு முடிவுக்கு போறாரு. இது எதுக்கு நான் சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதை நம்ம பொதுவா சொல்லக்கூடாது, இது அங்கங்க நடக்கும். ஏன்னா பழைய விஷயம் அப்பப்ப வெடிக்கும். வரலாறுல தப்பும் நடந்துகிட்டு தான் இருக்கும். ஏன்னா எல்லாரும் நாம பொதுவுல எல்லாரும் நல்லா தான் இருக்கணும், ஆனா தப்பு நடக்காம இருக்காது. ஏன்னா அது வரலாறு. பழைய நினைப்புடா பேராண்டிங்கிறாங்கல்ல, அந்த வாயில போட்டு அதக்கிற அப்படின்னா அதுடா இடிச்சு சாப்பிடாம அது என்ன சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி அது அப்பப்ப வரும். அது எங்கேயாவது ஒண்ணு ஒன்னாதான் நடக்கும். அதை வச்சுக்கிட்டு நீங்க அவங்க இப்படி பண்ணாங்களே இவங்க இப்படி பண்ணாங்களேன்னு பேப்பர்காரன் வியாபாரம் பண்ற மாதிரி அதை பின்னாடி போக முடியாது. ஏன்னா பேப்பர்காரனுக்கு இந்த தப்பு நடக்கிறது மட்டும்தான் கண்ணுக்கு தெரியணும், மற்றது நல்லதுலாம் இப்போ நீங்க தெரியல. ஒரு நடிகரோ நடிகை இப்படி தலைவாரினே டிவியில உட்காரத்துல இருந்து அவங்க மூக்கு துடைக்கத்துல இருந்து அது வந்துன்றது 15 நிமிஷம் பேசுவான். நாம சொற்பொழிவு போனா சார் 5 நிமிஷத்துல சாப்பா பேசுறீங்க சார். அதுக்குள்ள நம்ம 50 மணி நேரத்துக்கு விஜயத்தை 5 நிமிஷத்துல அவன் எழுதிக்கு போய் நாம 4 தடவை படிச்சுட்டு அவன் புண்ணாக்கு வாயில நாம புடலங்காய வச்சுட்டு தான் வரணும். அப்புறம் அதாவது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த சமூகம் அப்படி நம்மள இப்படிதான் உங்களுக்கு அந்த பயிற்சி வருது. அதை தாண்டி வர்றதுதான் நம்ம கடவுள் இருக்கிறாருங்கிறத ஒத்துக்கிறது, கடவுள் இருக்கிறாருங்கிறதுல அனுபவிக்கிறது உண்மையா இருந்தா இது சரி இது தப்புன்னு முதல்ல சொல்ல தெரியணும். முதல்ல எது சரி எது தப்புன்னு சொல்ல தெரியாத எவனும் கடவுள் கொள்கையை பற்றி பேசினாலும் எவனும் கடவுள் கொள்கையில கேட்டாலும் அவன் கடவுள் கொள்கைக்கு தகுதி இல்லாதவன் தான். நீங்க ஒன்னா இது எழுதி வச்சீங்க, நான் ஒன்னா இது நீங்க யார் இருந்தாலும் அதுக்குள்ள நான் உங்களை ஃபெயில் தான் பண்ணுவேன், பாஸ் பண்ண வைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அது ஒரு வேளை பாம்பன் சாமி பண்ண கூட நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, திருஞான சம்பந்தர் சொன்னது சரின்னு முதல்ல சங்கரருக்கு பட்டுது. அதனாலதான் அவர் என்ன பண்றாரு, இவன் வேதத்துக்கு பிறந்தவன் இல்லையா, இவன் தமிழுக்கு பிறந்தவன் எழுதிட்டார். திராவிட சிசுனாலதான் சொன்னார். அப்ப உங்களுக்கு கோபம் வரணுமா இல்லையாயோ, அவர் மறுவிழா மறையோர் கழுமல முதுபதி கவுனியன் சொல்றாருயா, நான் வேதம் படிச்சு வேதத்தை குற்றம் இல்லாம படித்த ஒரு பாப்பாயான்னு தெளிவா சொல்றாரு திருஞான சம்பந்தர். ஆனா அவரை பார்த்து இவன் திராவிட சிசு அப்படின்னு சொன்னா இவருக்கு புரியுது, அவன் சொன்னதான் நாம அறிவை வச்சு பேசிக்கிறோம், நமக்கு அனுபவம் இல்லைன்னு புரியுது. அதனால சமூகத்துல அறிவாளியா பேசுறாரு அவர். இப்ப நாம அனுபவம் சார்ந்து சரிங்கிறதுனாலதான் கடவுள் எங்க பயணப்படுறார், திருஞான சம்பந்தர் பின்னாடி பயணப்படுறார். அதனாலதான் சுந்தரர் பின்னாடி அலைகிறார். அதனாலதான் பாம்பன் சாமி வரைக்கும் அந்த வேலையை கடவுள் அதே மார்க்கத்துல பண்றார். அதை கூட இன்னும் கூடுதலா சொல்லுவேன். என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ஒரே விஷயத்தை அவங்க ரிப்பீட் பண்ணல. இப்ப இருக்கிற 1000 பேர் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா
1000 பேரும் கடவுளை அனுபவிக்கிறது அவங்கவுங்க எப்படி சாப்பிட்றீங்களோ அந்த மாதிரி. இங்க இருக்கிற யாரும் ஒரே மாதிரி சாப்பிட மாட்டீங்க. ஒருவேளை ஒரே மாதிரி நீங்க வாயில் எடுத்து வைக்கிறீங்கன்னு நினைச்சா கூட மென்னு சாப்பிட்றது, முழுங்கி சாப்பிட்றது, கையால எடுத்து வைக்கிறது, சோறை பிழையிறது, அதை கையில எடுத்து வச்சு சாப்பிட்றது, இலையில குனிஞ்சு சாப்பிட்றது, தூக்கி வச்சு சாப்பிட்றது, எல்லாத்துக்குள்ளேயும் எல்லாரும் ஒரே மாதிரி சாப்பிட மாட்டோம். அதே மாதிரி தான் கை ரேகை நாம எல்லாரும் ஒரே மாதிரி இல்லை. அப்ப எவ்வளவு எந்தெந்த பக்குவத்துல வரானோ அதையெல்லாம் பொதுவாக்கி அதுக்குள்ள கேள்வி வந்தா பதில் சொல்றதுக்கு பல அருளாளர்கள் பல முறையில பாடியிருக்கிறாங்க. இப்ப சிவவாக்கியர் சரியா, அருணகிரிநாதர் சரியா, திருஞான சம்பந்தர் சரியான ஒரு கேள்வி கேட்டா என்ன சொல்லுவேன்? நான் பேசுறதே உங்களுக்கு சமயத்துல குழப்பம் வரல, இவர் அதெல்லாம் சரிங்கிறாருங்க, அப்புறம் பார்த்தா அது இல்லைங்கிறாருங்க, அது என்னங்க அது அப்படின்னு கோபம் வருது இல்லை உங்களுக்கு? அது என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வேற ஒண்ணும் இல்ல. சிவவாக்கியர், அருணகிரிநாதர், திருஞான சம்பந்தர் ஒண்ணு எல்லாம் அப்படின்னு எப்ப சொல்ல முடியும்? நான் இன்னும் அதிகப்படியா போய் சொல்லுவேன். அவர் பேர் என்ன, நம்ம ரமணரும் சைவ சித்தாந்தின்னு என்னால சொல்ல முடியும். அது அறிவை பயன்படுத்தி இல்ல. அவர் கடவுளை அடைந்தார் என்பது உண்மை என்று சொன்னால் அவர் சைவ சித்தாந்த அனுபவத்தில் இல்லை என்றால் நீங்கள் சொல்வது பொய் என்று சொல்ற அந்த உண்மையால நான் அப்படி சொல்லுவேன் முதல்ல. அதுக்கப்புறம் அதை நிரூபிக்கிறது வேற, அது எனக்கு தெரியும். அது இப்ப பிரச்சனை இல்லை, அது எனக்கு வேலையே இல்லை. அவர் அனுபவத்தை ஓகே, அவ்வளவுதான் விஷயம். அதே மாதிரி சாய்பாபா வரும்போது அவர் கொள்கையெல்லாம் பேசல, ஆனா அவர் ஏன் வர்றார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஏன் தெரியும்னா அவர் கடவுள் இருக்கிறாருங்கிற வரலாறுக்குள்ள அவர் ஒரு ஆதாரம். ஆனா அவர் எப்படி போனாருங்கிறது உங்களுக்கு வேலை இல்லை, நீங்க அதை ஆராய்ச்சி பண்றதுக்கான வேலை உங்களுக்கு கிடையாது. அதே மாதிரி தான் ரமணர், அதே மாதிரி தான் சிவவாக்கியர், அதே மாதிரி தான் அருணகிரிநாதர். ஆனா இவங்க பேசுறாங்க. யாரு? அருணகிரிநாதர் பேசுறார், சிவவாக்கியர் பேசுறார். சிவவாக்கியர் ஒரு இடத்துல சொல்லுவார், புலால் புலாலுங்கிறீங்க, புலால் இல்லாம எதிராக கிடைக்குது உங்களுக்கு. அப்ப சாம்பன் சாமி கிட்ட வந்தா நீ புலால சாப்பிடாதுன்னு பார். சாம்பன் சாமியும் சிவவாக்கியரும் ஒண்ணா? கேள்வி கேட்டா என்ன சொல்லுங்க? கொஞ்சம் அதெல்லாம் தப்ப தனித்தனியா படிச்சுட்டு போகணும் சார். நீங்க சேர்த்து கேட்டா கொஞ்சம் சிக்கலாயிருக்கு சார். அப்படித்தானே தோணுது. இது உங்களுக்கு பிரச்சனை இல்லை, நமக்கும் நாம உண்மையை பேசணும்ல உங்க முன்னாடி. இல்லாட்டா எனக்கு எதுக்கு சொற்பொழிவு ஒரு வேலையாது? நான் உங்களை விட மண்டகாஞ்சாலு. சொற்பொழிவு தான் நமக்கு கதையும் வராது, பிசினஸும் கிடையாது. உங்களை விட எனக்கு அதிக பிரச்சனை. பேசும்போது உண்மையை பேசணும்னு ஒரு கொள்கை எனக்கு இருக்குது இல்ல, அல்லது குறைஞ்சபட்சம் உண்மையா பேசணும் அப்படின்னு கொள்கை இருக்கிறதுனால எனக்கு மண்டை அதிகமா காயும். மண்டை எனக்கு காயதே இல்லையோ, மண்டையில கிளைய போட்டும் காய வச்சிருப்பாங்க, அது வேற விஷயம். அதான் கடவுள் அகமும் புறமும் ஒத்துதான் பண்றாரு, அதெல்லாம் பத்தி நம்ம கவலை இல்லை. எது உண்மைன்னு சொல்லுவீங்க? இப்போ சில சித்தர்கள் இருக்கிறாங்க சார், அவங்கெல்லாம் கடவுள் மாதிரியே வேலை பார்க்கறாங்க. பல சித்தர்கள், இன்க்ளூடிங் பரஞ்சோதி பாபா தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருப்பாங்க. இப்போ நம்ம சமீபத்தில் நாம பார்க்கறவங்க இருக்கிறோம். இன்னும் நிறைய சித்தர், கணக்கம்பட்டியாரா இருக்கட்டும், எல்லாரும் நாங்க பார்த்த சித்தர்கள் நிறைய. குறைஞ்சபட்சம் சித்தர்கள் யாரும் எனக்கு தெரிஞ்ச வெங்கட்ராமசாமியை தவிர, பரஞ்சோதி பாபா கூட இருந்த வெங்கட்ராமசாமியை தவிர நமக்கு தெரிஞ்ச வரலாறுக்குள்ள எல்லாரும் அசைவம் சாப்பிட்டுருக்காங்க. கடைசி காலம் வரைக்கும் அசைவம் சாப்பிட்டுருக்காங்க. இப்ப இங்க இவங்க கிட்ட போய் நீங்க அசைவம் சாப்பிட்றீங்களா கேட்டா, ஓ யார்கிட்ட பார்த்துட்டு நான் கேள்வி கேட்கிறேன். அவங்க சாப்பாடே சாப்பிடலையா? இல்ல கண்ணுக்கு எதிர தாங்க சாப்பிட்றாங்க. அவங்க சாப்பிடலையா அது அப்படின்னு சொன்னா அப்புறம் உங்களுக்கு பயமாகுது இல்ல? அது மாதிரி இருக்கிற இடத்துல சிவவாக்கியர். ஆனா எல்லாருக்கும் ஒரு பொது விதியை சொல்லும் போது இதுக்குள்ள போனா இது பிரச்சனை ஆயிடும்டா. எது? சாம்பன் சாமி என்ன பண்றாரு, உனக்கு காமம் வராத இருக்கணும்னா சத்துவ உணவை, சுகமான உணவை மதியானம் மட்டும் சாப்பிடுங்கிறார். இப்ப நீங்க அடுத்து அதை படிப்பீங்க, அடுத்து பின்னாடி அது திருவலங்கல் திரட்டிலையும் சொல்றாரு, இங்கேயும் சொல்ற. அவர் என்ன சாப்பிட்டாருன்னா உங்களுக்கு தெரியும், எத்தனை உண்டை சாப்பிட்டாருன்னா உங்களுக்கு தெரியும். அது என்ன சொல்றாருன்னா, சாப்பாடு உங்களை மாத்தம் அப்படிங்கிறது தெரிஞ்சு உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்க சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு இதுக்கு வந்தா என்னது அர்த்தம்? அவ்வளவுதான். ஒருவேளை அதுல இருந்தா, இப்ப நீங்க இதை விட்டுருங்க, எல்லாம் சாப்பிட்றவங்க ஊர்ல எல்லாரும் இப்ப நம்மளை விட அதிகமா, அதாவது ஒரு ஆடை அடிச்சு சாப்பிட்றவங்க, 4 கோழியை ஒன்னா அடிச்சு சாப்பிட்றவங்க ஒரு குடும்பத்தெல்லாம் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் இப்படி கட்ட அலையறாங்க, கிணத்து வேலையும் வயல் வேலையும் செய்யறாங்க. அவங்களுக்கு அது காமமா இல்லை. உழைப்புக்கு மாத்தாதவன் இந்த துண்ணு பொறுத்தவன் தான் ஓடி ஆடி எக்ஸசைஸ் பண்ணி யோகா பண்ணிட்டு உட்காந்துட்டு ஊரை ஏமாத்திட்டு இருக்கிறான். இவங்க பண்றதுதான். அந்த உழைப்புங்கிறதுக்குள்ள வராம இருக்கிறவனை பத்தி பேசும்போது அதை நான் பேசுறேன்ல, அவனை வச்சு தானே யோகா பண்ணு. இப்ப நமக்கு நம்ம பசங்களையும் கொண்டு போய் யோகாவில் உட்கார வச்சா நம்ம எல்லாரும் கட்சியில யோகா போய் உட்காந்து அந்த பக்கம் வெளிநாட்டுக்காரன் வெங்காயத்தை வாங்கி வச்சுன்னு அது வதங்கலையேன்னு புல்ல சாப்பிட்டா அது மஞ்ச காமாலையா தானே மாறி செத்து போவான். சாதாரண வெங்காயம் தான் சார், பாகிஸ்தான்ல இருந்தும் வெளியூர்ல இருந்தும் வருது. அந்த வெங்காயம் யாராவது வதக்கி சாப்பிட்றீங்களா? நீங்க குழம்பு வைக்கும்போது யாராவது ஒழுங்கா வெங்காயம் வெந்து சாப்பிட்றீங்களா? எந்த வெங்காயம் பாருங்களேன்.
வெங்காயம் எத்தனை வெங்காயம் நல்லா வேவுது, எத்தனை வெங்காயம் செரிக்கிற மாதிரி வருது, நீங்க அதுக்கப்புறம் மலை ஆராய்ச்சி பண்ணணும். லெட்டின் போயிட்டு உங்க மலத்துல எத்தனை பொருள் செரிக்காம வருதுன்னு பாத்தீங்கன்னா எத்தனை பொருள் அனாவசியமா வந்த பொருள் நல்லா தெரியும். எந்த வெங்காயம் செரிக்கல, எந்த தக்காளி முதல்ல வேவுதா, முதல்ல வீட்டுல நீங்க யாராவது தக்காளி வேக வச்சு பாத்தீங்கன்னா அது முன்ன மாதிரி நாட்டு தக்காளி மாதிரி கரைஞ்சி பாத்துருக்கீங்களா, அல்லது ஒழுங்கா இது அரைச்சி பாத்துருக்கீங்களா? குடும்பத்துல சமையல் செஞ்சு பாருங்க, அப்பதான் உங்களுக்கு தெரியும் அது வெந்தாருனா வேவல்னா எதையாவது சொல்லிட்டு அந்த நோய்க்கு ஒரு டாக்டரை பார்த்தோமா, ஒரு மாத்திரையை வாங்கி போட்டோமா, அவன் படிச்சவனா படிக்காதவனா கொடுத்தவனா ஊருக்கு ஒரு டாக்டர், அதுக்கப்புறம் எங்க விளம்பரம் வேற, எல்லாத்துக்கும் விளம்பரம் வந்துடும் இப்போ. அதனால சாதாரண ஜெலுசுல இருந்து சாதாரண தைலத்துல இருந்து அப்புறம் பல்பேஸ்ட்ல இருந்து அப்புறம் இன்னொன்னு கூட இப்ப ரொம்ப ரீசெண்டா பார்த்தா இன்னொரு முக்கியமானது ஏதோ ஒரு நல்ல பெரிய விளம்பரம் வர ஆரம்பிச்சிருக்கு இப்போ. இப்ப இதெல்லாம் உங்களை எப்படியாவது அந்த வாழ்க்கையை வாழ வச்சிரும். ஆனா உங்களால முடியுதா, செய்ய முடியுதான்னா வேலை செய்யாம இருக்க பழகணும் கொஞ்சம் பேர். ஏன்னா முடியலன்னாலும் வேலை செய்யாம இருக்கணும். கொஞ்சம் பேர் அவனுக்கு ஏற்ற மாதிரி வேலை செய்யணும். கொஞ்சம் பேரு எல்லாத்தையும் விட்டுட்டு அவன் சொல்றதும் கீழே நடக்கிற மாதிரி எல்லாம் தெளிவா நடக்கும். நீங்க உழைக்க போகக்கூடாது, அவ்வளவுதான். உழைக்காதவங்க கூட முடியலன்னு இருந்து, ஏன்னா அவன் வியாபாரம் பண்ணணும். யாரையாவது வச்சு விஞ்ஞானத்தை அறிவியலை வச்சு அவன் வியாபாரம் பண்ணணும். அப்ப என்ன விஷயம் அதுக்குள்ள? சாப்பிடு சாப்பிடாதங்கிறது அவன் உழைப்ப வச்சு. நீ கடவுளை பார்க்கறதுன்னு வந்துட்ட, உனக்கு அந்த இடம் வந்துடுதுன்னு சொன்னா கண்டிப்பா காமத்தை ஒத்துக்கொள்ளாத அல்லது காமத்திற்கு உதவுகிற விஷயத்தை விலக்கி விட்டு நீ தெளிவாக இருக்க வேண்டும். அப்படிங்கறதான் நாம பேசணுமே தவிர அந்த மெத்தோட பேசுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுது? அப்ப சிவவாக்கியரை நேரா பேச முடியுமா? சத்தியாவது சுத்தவாவது செங்கல்லாவது லிங்கமாவது போடா அப்படின்றாருல, அப்புறம் நீங்க இதெல்லாம் எங்கடா இருக்கிறோம் அப்படிங்கிறாருல, இது எல்லாருக்கும் நான் போய் சொல்ல முடியுமா? அவரை குருன்னு சொல்ற அருணகிரிநாதர் அவர் குருவா இல்லையாங்கிறது அப்புறம். சிவவாக்கிய தெல்லமுதை தருவாயே அப்படின்னு திறமாக தருவாயேன்னு கேட்கிற அருணகிரிநாதர் அந்த வார்த்தையை அப்படியே போடுறார். சிவவாக்கிய தெல்லமுதுங்கிறார். சிவவாக்கியம்னா கடவுள் சொன்ன வாக்கியம். நீங்க என்ன வேணாலும் நீங்க உங்க ஆளுங்க உரை எழுதலாம், அது வேற விஷயம். நமக்கு தெரிஞ்சு சிவவாக்கியர் அவரோட சிஷியன் மாதிரி அல்லது அவருடைய அனுபவத்தை பேசுற அருணகிரிநாதர் எல்லா உருவத்தையும் பாடுறாருல்ல. திருமாலை பாடுறாரு, லட்சுமிய பாடுறாரு, பிரம்மனை பாடுறாரு, அம்மாவை பாடுறாரு, சிவனை பாடுறாரு, விநாயகரை பாடுறாரு, எல்லாத்தையும் பாடிட்டு முருகனை பாடுறாருல. எல்லா முருகனையும் பாடிட்டு அதுக்கப்புறம் கந்தர் அனுபூதின்னு ஒண்ணு சொல்லி சும்மா இருன்னு வேற சொல்றாருல்ல. அப்ப அவரே தப்பா பேசுறாரு. உடனே அது அப்ப முன்ன சொன்னாரு அப்புறம் பின்ன சொன்னாருலாம் எதுவும் முடியாது. அது வள்ளலார சொல்லுவாங்கல்ல, 5 அப்ப சொன்னாரு அப்புறம் பிஞ்சி இப்ப சொன்னாருன்றாங்கல்ல. அதாவது நான் சமூக இயல்புலதான் கொள்கையை சொல்லணும். அதான் அதுல இருக்கிற அடிப்படை, வேற ஒண்ணும் இல்ல. இந்த மக்கள் இது சம்பந்தமாக எந்த உண்மையை மேற்கொள்ளுகிறார்கள், அவ்வளவுதான் விஷயம். ஆனா அதுக்குள்ள ஒரு அடிப்படை இருக்கணும். எந்த அடிப்படை? திருஞான சம்பந்தர் சொன்ன அடிப்படை இருக்கணும். என்ன அடிப்படை சொன்னார் தெரியுமா? ஏன் சொன்னார் தெரியுமா? வேதத்தை வச்சு கடவுள் மட்டும்தான் உண்மை, மற்ற எதுவும் உண்மை இல்லைன்னு சொல்லி ஏமாந்துடாதீங்கப்பா. கடவுள் எப்படி உண்மையோ அதே மாதிரி உயிர்கள் ஆன்மாக்கள் உண்மை, அதே மாதிரி உலகமும் உண்மை, அதே மாதிரி குற்றம் என்கிற மறைப்பும் உண்மை. இந்த உண்மையில நீ எப்படி கடவுள் இந்த கலப்புல இதுல ஒன்னும் தெரியாம மாட்டிக்கிட்டு அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கிற நீ இதுல தெளிவா இருக்கிற சுத்தமா இருக்கிற ஒரு விஷயமா கடவுளை பார்த்து அதோட சேர்ந்து நீயும் சுத்தமா இருக்கலாம் அப்படிங்கிற உண்மைதான் சிவயனமே. 5 எழுத்து தான் உண்மை. அப்படின்னா என்ன? இதுல முருகனா 5 எழுத்து மந்திரமா 6 எழுத்து மந்திரமா என்ன கேட்க கூடாது. உடனே நீங்க மந்திரவாதி ஆயிடக்கூடாது. மந்திரவாதினா என்ன தெரியல, சிவைய நம்ம 5 சரஹண பவ 6 இப்படிலாம் நீங்க உடனே அதுக்கு சிவைய நம்ம இருக்கிற சீய காணும் பாவ காணும். அப்புறம் சரவண பவக்கு ஏன் அவரு சிவன் சொல்லுவாரா, முருகன் சொல்லுவாரா, அருள் சொல்லுவாரா, அப்புறம் பாமசாமி என்ன சொல்லுகிறாரு ஆராய்ச்சி பண்றான்ல. இதெல்லாம் எதுக்கு இந்த ஆராய்ச்சி பண்றோம்? எதுக்கு பண்றோம்? உலகத்துல எத்தனை பொருள் இருக்குது, நான் எதை சேரணும், இவ்வளவுதான் விஷயம். கடவுள், அருள், ஆன்மா, மறைப்பு, குற்றம், இந்த விஷயங்கள் இதுக்குள்ள எது இதுல இருந்து நான் எதை சேர்றதுக்கு என்ன பயிற்சி பண்ணணும், இதுதான் மந்திரத்தோட வேலை. மந்திரம் உச்சரிக்கிறவன் அவன் மனத்தளவுல
இவனுக்கு அது பக்குவமா மாறணும். எந்த பக்குவமா மாறணும்? இது கடவுள், இது உலகம் அப்படின்னு தான் அவன் செயல்பாட்டுல மாறணுமே தவிர அவன் மந்திரத்தை உச்சரிச்சு மட்டுமே மேல போய் கீழே இறங்க முடியாது. இப்படி வச்சீங்களேன், இப்ப நம்ம இவர் நண்பர்கள் எல்லாம் கூட எல்லாருக்கும் அது தெரியும். அவங்க நேற்று கூட அவர் சொன்னார், இப்ப வந்து சார் இந்த இது சொல்லிடுறேன், ஏன்னா இது நமக்கு இது நேர் செய்தி இல்லை, இருந்தாலும் ஒரு உண்மை, அது சொல்லணும்னு தோணுது, அதனால சொல்றேன். இப்ப நம்ம சிதம்பரம் வரும்போது, தகராள ஊர் தானே, சிதம்பரம் வரும்போது உடம்புல இருந்து குண்டலினி எழும்பி தலையில 1000 இந்த தாமரை விரிந்து அதுல பால் சொரியும், இதெல்லாம் உண்மைதான். இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா ஆம்பளைய வச்சு மட்டும் சொல்லுவாங்க. பொம்பளைக்கு எப்படி ஏறுதுன்னு எனக்கு தெரியாது. சில பேர் இப்போ ஆம்பளைக்கு இருக்கிற உயிரணு தான் அப்படி மாறுதுன்னா சொல்றாங்கல்ல, அப்ப பொம்பளைக்கு எப்படி ஏறும்? காரைக்காலமையாருக்கெல்லாம் எது ஏறுச்சுன்னு கேட்பேன்ல, கல்யாணம் நடந்தா. எனக்கும் புரியல, அது அவங்களுக்கு எப்படி ஏறுச்சுன்னு சொல்லலாம். அப்படி எது சொல்றது? நான் உங்களுக்கு ஏதாவது தெரியுதா சயின்ஸ்ல? எனக்கு எதுவும் தெரியல. சரி பரவாயில்லைங்க, அது எது ஏறினாலும் பரவாயில்ல. அதுல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, ஏறதுன்னு உண்மைதான், ஏதோ ஒண்ணு ஏறுது வருது, அது பிரச்சனை இல்லை. ஏன்னா உடம்புல நீங்க காத்து ஏறினாலே பெரிய விஷயம். காத்து ஒழுங்கா ஏறினா என்ன நடக்கும்? கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ராப்ளம் வராது. அதுக்காக ஜெலிசில் விளம்பரம் எல்லாம் பண்ணிட்டு இருக்க மாட்டான். ஒழுங்கா வேற வேலைக்கு சாப்பிட்டா காத்து ஏறாது, அதுக்கப்புறம் ஒழுங்கா மலம் போனா காத்து ஏறாது, ஒழுங்கா தண்ணி குடிச்சா காத்து ஏறாது. இது முதல் விஷயம். அப்படி ஏறினாலும் அதை பிராணனை வச்சு மாத்துறது ரெண்டாவது விஷயம். அப்புறம் 10 வாயு இருக்கும், அந்த வாயுவை எதை இயக்கிறது? இங்க அழுத்தினா இங்க இந்த வலி போவோம், இந்த அழுத்தினா இந்த வலி போவோம், வர்மக்கலைக்கு போவோம். அப்புறம் எது? வாயு வர்மக்கலைக்கு போவோம், வர்மக்கலை பிராணனுக்கு போவோம், பிராணன் யோகாவுக்கு போவோம். இதெல்லாம் உண்மைதான், நோயாளியா ஆன பிறகு உண்மை. இதுல காத்து, உடம்பு, உள்ள இருக்கிற ஆற்றல், அதுக்குள்ள இருக்கிற பிரம்மரந்திரம்லாம் உண்மைதான், யாரும் இல்லைங்கள. ஆனா உடம்பு சார்ந்த மெட்டீரியலுக்குள்ள இந்த மாற்றம் அல்டிமேட்டா கண்டுபிடிச்சது திருமூலர், வேற யாரும் கிடையாது வரலாறுல. அல்டிமேட்டா இந்த உடம்பு அப்படியே விட்டுட்டு உருவமே இல்லாத ஒண்ணு வெளியே போகுது. என்னது? உடம்ப கீழே போட்டுட்டு, ஆனா அந்த உடம்ப போட்டுட்டு போற அளவுக்கு அந்த உடம்புல இருக்கிற ஒண்ணுதான் அந்த வேலை பண்ணுது. அந்த உடம்ப கெடாம வச்சுட்டு போறதுக்கு அது பண்ணுது, உடம்பும் கெடாம இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கணும் அந்த அந்த அதனுடைய டெவலப்மெண்ட். அந்த அளவுக்கு இருந்த அந்த விஷயத்துக்கு அது இந்த உடம்ப தாண்டி அனுபவம் ஆவறதுக்குன்னு ஒரு விஷயத்தை கையில் எடுக்குது. அதுக்கு பேர் தான் என்ன? அன்புன்னு பேர். அததான் நாம அதை உருவமா பார்க்காம அந்த உயிரோட குணமா, அத கடவுளோட அன்பே சிவம்னு அதை நம்ம பேசுறோம். அது எப்படி பேசுறீங்கன்றது பிரச்சனை இல்லை. நீங்க உருவப்பொருள் சம்பந்தமாக உடம்பு மாற்றம் அப்படிங்கிற யோக மாற்றம் அப்படின்லாம் பேசுனீங்க அப்படின்னு சொன்னா அதோட லெவல் இந்த ஐம்பூதங்களோட லெவல் வரைக்கும், அவ்வளவுதான். எளிமையா சொன்ன ஐம்பூதம் என்ன? நிலம், நீர், காற்று, ஆகாயம்லாம் இருக்குல்ல. இது எவ்வளவு நாளைக்கு இருக்குமோ அது அவ்வளவு நாளைக்கு இருக்கும், அவ்வளவுதான் அதோட விஷயம். ஆனா அனுபவங்கிறது அதுக்குள்ள கிடையாது. அப்ப நீங்க அனுபவம் வந்தா உங்களை சார்ந்த விஷயமா இருக்கணும். நான் யாருன்னு அப்பதான் கேள்வி வரும். நான் என்றால் இந்த உடம்புங்கிற உருவத்துக்குள்ள அறிவு என்கிற விஷயமாக செயல்பட்டு கொண்டிருக்கிற ஒரு ஆள். இவரு அறிவிலையும் சுத்தமாகணும். ஆனா அறிவுல சுத்தமாகறதுனா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பண்பு தான் அதை மாற்றும். அதுதான் இந்த மாபாதகங்கள் இல்லாத விஷயத்தை கத்துக் கொடுக்கிறது. அது வந்தா என்ன ஆகும்? அன்பு உடையவனா உங்களை காட்டும், அவ்வளவுதான் விஷயம். அது காட்டுறப்பதான் நீங்க யாரு? இப்போ அன்புக்கு தயாரானவர்கள். இப்ப எப்படி வச்சீங்களேன், நீங்க அன்புக்கு தயாரானவர்கள். முதல்ல நீங்க அன்புக்கு தயாரா இருக்கிறீங்களா இல்லையானா? சார் உருகி உருகி பாடினாலே போதும் சார், அன்பு வந்துருமா? பாம்பன் சாமி உருகி பாடாம சண்டையும் போட்டாரு, அவருக்கு அன்பு வந்துதா இல்லையா? பாம்பன் சாமி உருகி பாடினாரா எங்கேயாவது வரலாறுல? அமரர் அங்க படிக்கிறாருல வீட்டுல, அதுக்கப்புறம் உருகி பாடி எங்கேயாவது கேள்விப்படுகிறீங்களா? சுப்பிரமணியதாசர் உருகி பாடுறாரு சார் சண்முக கவசத்தை. பாம்பன் சாமி உருகி பாடி இருக்கிறாரா? 18-19 பாடியிருக்கிறார். இந்த உருகி பாடுற விஷயத்துக்குள்ள என்ன இருக்குது? அந்த பாட்டுக்குள்ள என்ன இருக்குது? எது உருக வைக்குது? முருகா நீ இப்படி, முருகா நீ இப்படின்னு உருக மாட்டோம்.
முருகா நீ இப்படி எனக்கு செஞ்சே, முருகா நீ இப்படி எல்லாம் எனக்கு இருந்ததேன்னு தான் உருகம் வரும். அப்ப உருக்கத்துக்கு என்ன வருது? ஒரு வரலாறு வருது. வரலாறு இல்லைன்னா எது கிடையாது? உருக்கம் கிடையாது. அப்ப அந்த அன்பை தெரிஞ்சுக்கிற அந்த வரலாறு தான் உங்களுக்கு உருக்கமாகுது. அதுதான் நான் சுப்பிரமணிய வாசரை வச்சுக்கிறோம், இவங்க இவ்வளவு பண்ணாங்களே, இவங்க இப்படி நின்னாங்களே அப்படின்னு சாமிக்கு கண்ணி தெளிக்குதுன்னு சொல்றேன்ல. அப்போ இந்த உருக்கத்துக்குள்ள பெரிய பிரச்சனையான வரலாறு இருக்கும், அல்லது சின்ன பிரச்சனையான வரலாறு இருக்கும். இது எதுனா அந்த பிரச்சனையிலிருந்து நீங்க வெளியே வர்றதை காட்டும். அதேதான் சரி தவறு அப்படிங்கிறதுக்குள்ள சாமி எதிர்த்தாருல வைணவர்கள் விஷயமா, கொள்கைக்கு எதிர்க்கிறாருல்ல. இந்த மாதிரி ஒரு விஷயமா போகாம அன்புங்கிறது உங்களுக்கு எந்த காலத்திலையும் தெரியாது. அவ்வளவுதான், ரொம்ப எளிமையா சொல்லிட்டேன். நீங்க நினைக்கிறதுலாம் அன்பு கிடையாது. அது திருஞான சம்பந்தர் தொடங்கி பாம்பனார் வரைக்கும் அந்த கொள்கையில எது உண்மைன்னு தெரிஞ்சுக்கிறப்பதான் நான் சொல்றது. இது எல்லாருக்கும் இல்ல, தகராலே ரகசியம் என்பதற்கு வந்துவிட்ட உங்களுக்கு கொள்கை என்பதை நடைமுறைப்படுத்தி நான் கடவுளை கண்டிப்பாக அனுபவிப்பேன் என்று நினைக்கிற ஒருவனுக்கு, அந்த மாதிரி நீங்க நினைக்க மாட்டீங்கன்னு தெரியும். அது மேக்சிமம் அதுக்கான வாய்ப்பு கிடையாது. அப்படியே நினைச்சு எங்கேயாவது செப்போய் வந்தீங்க, யாரும் நினைச்சு முதல்ல வந்திருக்க மாட்டீங்க. ஒருவேளை நான் சொல்றதுனால அப்படி, அதாவது தகரவாளி ரகசியத்தை நான் அனுபவிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடையே செப்போய் யாராவது வந்திருப்பீங்களா? வரமாட்டீங்களா? தகராளி ரகசியம் கேட்கணும்னு வந்தீங்களா? தகராளி ரகசியத்தையே அனுபவிக்கணும் வந்தீங்களா? இந்த கேட்ட அனுபவம் அப்படியே தகராளி ரகசியத்தை நாம அனுபவிக்கிறாரு அவருன்னு நீங்க என்ன சொன்னீங்கன்னா நான் ஒத்துக்குவேன்? ஒத்துக்க மாட்டேன்ல. அப்ப நீங்க அனுபவிக்கிறீங்களான்னு கேட்டா ஒத்துக்குவீங்களா? ஒத்துக்க மாட்டீங்களா? அதே மாதிரி தான் அது. அதை எதுக்கு கேட்கிறேன்னா, நான் செய்யறதுல எது சரி தப்பு. அதேதான் மந்திரம் ஓதுறதும். சிவையை நான் ஓதனாலும் சரி, சரவணபவன் ஓதனாலும் சரி, அதை நான் செயல்ல அதுக்குள்ள நிக்கணும். நான் அதை தாங்க ஓதி. இப்ப நிறைய பேர் தொப்புள் கேட்கறவங்க இதெல்லாம் இந்த அடமெண்டா இருப்பாங்க. சில பேர் ஒரு சில கொள்கைக்கு கோயிலுக்கு தொண்டு செய்யறவங்க எல்லாம் அவங்க நினைச்சதான் சரின்னு அடமெண்டா இருப்பாங்க. ஏன் இருப்பாங்கன்னா, கொள்கையில அடுத்த கட்டத்துக்கு வர மாட்டாங்க. அவங்கள என்ன பண்ணுவாங்கன்னா, கடவுள் வச்சிருப்பான். ஏன் வச்சிருப்பானா, அந்த வேலை அதை வச்சுதான் செய்ய முடியும். அந்த வேலையை வேற வச்சு யாராவது செய்ய முடியும், அதை வச்சுதான் செய்ய முடியும். அப்ப அதுக்கேற்ற ஆள என்ன ஒரே விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்லதை வச்சு அவனை கல்லாக்கி வச்சிருப்பான், அவ்வளவுதான விஷயம். கெட்டதை வச்சு கல்லாக்கி இருக்க மாட்டான். நல்லவனும் அந்த இடத்துல ஒண்ணுதான். இப்போ படிக்க தெரியாத ஒருத்தன் நான் போய் சாமிக்கு எல்லா வேலையும் பண்ணிட்டு இருப்பேன். பணக்காரனா நான் ஒருத்தன் சாமிக்கு பண்றேன்னு வச்சுங்களேன், நான் என்ன பண்ணாலும் அவன் என்ன பண்ணாலும் ரெண்டும் ஒண்ணுதான். பணம் இல்லாத ரொம்ப எளிமையா சின்ன வேலை பண்ணாலும் ஒண்ணுதான். பெரிய பணக்காரனா போறது நான் கோயில் கட்டினாலும் ஒண்ணுதான். ஆனா ஒரு விஷயம் அதுல சின்ன சிக்கல், அவன் அதுல தப்பு பண்ணான்னா தொப்புன்னு கீழே இறக்கி விட்டுருவான். நான் தப்பு பண்ணா இவனுக்கு விவரம் பத்தலன்னு என்ன மேல தூக்கிறது வாய்ப்பு இருக்கு. வேற எங்கேயும் அந்த வாய்ப்பு வழங்கப்பட மாட்டார். அதுதான் இந்த மாபாதங்கள் இருந்து வெளியே வர்ற முயற்சி. அந்த அந்த சூட்சுமம்லாம் அப்படிதான். நான் போய் சொன்ன, படிச்சவன் போய் சொன்னா ஐயோன்னு போவான்றாருல. ஏன் சொல்றாரு? படிக்காதவன் போய் சொன்னா தெரியாம சொல்லிட்டேன் அப்படின்னு அவனுக்கு ஒரு இடத்துல அவனுக்கு நம்ம கருணை காட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனா இவ்வளவு பேசுறான்ல, அவன் எவ்வளவு தப்பு பண்ணிருக்கிறான். அதனாலதான் சில முடிவு எடுத்தா நான் மாத்திக்கிட்டு கிடையாது. ஏன்னா அதுக்கு மேல மாத்திக்கிட்டா நம்ம கொள்கை வீணா போயிடும். கொள்கை வீணா போகுதுன்னு சொல்லிட்டா அது எனக்கு தான் தெரியும் எவ்வளவு பெரிய பாவம்ட்டு. உங்களுக்கு அது பாவம் கிடையாது. கேட்டு போறவங்க சொல்லிட்டு போறவங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஆனா உண்மை தெரிஞ்சு அதுக்குள்ள பின்வாங்கினா நமக்கு அது சிக்கலா இருக்கும். இதுதான் இந்த மாபாதகங்களை அணுகுகிற முறை. அதுதான் நான் பொய்ய வச்சு அன்னைக்கு சொன்னது. இன்னைக்கு நாம பாம்பன் சாமி சொல்ற அடுத்த கட்டத்துக்கு போலான்னு தான் பார்த்தா அதுக்கான வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் நம்ம அடுத்த வாரத்துல அதை கொஞ்சம் மறுபடியும் தொடங்குவோம். அதுக்கப்புறம் குரு பூஜை வருது. அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம அதை அதுக்குள்ள அமைக்கலாம். விஷயம் தான், மாபாதகங்கள்ங்கிறது ஒரு லிஸ்ட்டை வச்சு தனியா படிக்கிற விஷயம் கிடையாது. நாம ஒவ்வொருவரும் ஏதாவது ஒரு வகையில் அதில் நிக்கிறோம். அதிலிருந்து வெளியே வரணும்னா இது சரி இது தப்புன்னு முதல்ல தெரியணும். இது சரி இது தப்புன்னு தெரிஞ்சுக்க பிறகு சரிக்காக என்னால் முயன்ற அளவு நான் நின்னாதான் இந்த மாபாதகள் என்கிற பெரிய லிஸ்ட்ல இருந்து நீங்க கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வர்றதுக்கான வாய்ப்பு அமையுமே தவிர, அதுக்கு முன்னாடி நாமளும் எல்லாமே ஏமாத்து விஷயமா தான் இருக்கும். அது உங்களுக்கு மறுபடியும் காரிய வினையினுடைய சுழற்சியா இருக்குமே தவிர காரண வினைக்குரிய விடுதலையாக கண்டிப்பாக அமையாது. காரண வினைக்குரிய விடுதலை கண்டிப்பாக சரி தவறு என்பது தெரிந்து அதுல கடவுள் இயக்கத்துக்குள்ள வராம, குறிப்பா திருஞான சம்பந்தர் இயங்கிய அந்த அமைப்புல இருந்து பாம்பன் சாமி இருக்கிற விஷயத்தை தெளிவாக அமைத்துக் கொண்டு நீங்க இயங்காம கடவுளை அடையவே முடியாது. ஆனா
மத்தவன் அடையிற கடவுள்லாம் கடவுளை அடைந்ததாக இல்லை, அதுக்கு பிறகு அவன் இங்க வரணும் அப்படிங்கிற விஷயத்துக்கு அவன் இருக்கிறதுனால நீங்க அங்க போய் மாட்டாதீங்க. அதனால நேரா ஒரு வாய்ப்பு இருக்கிறதுனால அந்த வாய்ப்பை நாம் இதன் மூலமாக இந்த உலகத்திற்கு வழங்குவதற்கு பாம்பன் சுவாமியுடைய துணை நமக்கு அமைந்தது என்பதை சொல்லி இந்த அளவிற்கு தந்து நிறுத்திய திருவர்களுக்கும் குருவர்களுக்கும் நன்றி விரிவிட விரும்புகிறேன்.